சங்க இலக்கியத்தில் பரிச்சயம் இருப்பவர்கள், ஆழ்ந்த வாசிப்பாளர்கள், முதல் முறையாக கேட்க வருகை தந்திருப்போர் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். குறுந்தொகை பாடல்கள் எண்ணிக்கை வாயிலாக ஆசிரியர் வரிசைப்படி வாசித்து முடித்தவர்களும் இருக்கக்கூடும். கையில் ஆங்காங்க குறுந்தொகை பிரதிகள் இருப்பதை நான் அறிவேன். சங்க இலக்கியத்தை வாசிக்க வேண்டியதன் தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, ரெண்டு தரப்பு இருக்காங்க தமிழ் வாசிப்பாளர்களில். ஒன்று, சங்க இலக்கியத்துக்கு ஒரு புனிதத்தன்மையை ஏற்றிக்கொண்டவர்கள். என் மூதாதையர் படைத்தது, என் முன்னோர்கள் படைத்தது, என் பண்பாடு, என்னுடைய செழுமை, என்னுடைய தொன்மை, என் முன்னோர்களின் வாழ்வியல் அப்படின்னு ஒரு புனிதத்தன்மையை ஏற்றி கருவறைக்குள்ளே இருக்கிற ஒரு பொக்கிஷம் போல் அதை நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை, வெறும் காம களியாட்டங்களும் போர் வெறியாட்டங்களும் தானே, வேற என்ன இருக்கிறது என்று ஒரு அலட்சிய பார்வையோடு ஒரு சிலரும் அதை பார்க்கக்கூடும். இந்த இரண்டு பார்வைகளை தவிர்த்து மேலும் இரண்டு பார்வை இருக்கிறது. ஒன்று, கவிதைகள், நல்ல கவிதைகள், அதை கவிதைகளாக மட்டும்தான் பார்க்க வேண்டும். கவிதைகளை கவிதையாக வாசிக்காமல் அதற்குள்ளே வரலாற்றை தேடுவது, ஒரு தொல்லியல் ஆய்வையே நிகழ்த்துவது, அந்த போக்கெல்லாம் எதற்கு? மென்மையாக கவிதைகளை அப்படியே ரசிக்கலாமே. இது ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொரு பார்வை, சில கோட்பாடுகளை திணித்து பொருத்தி பார்ப்பது. இப்போ தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியே பொருந்தி இருக்குது குறுந்தொகையில். இங்கே சொல்லப்பட்ட வரையறை விதிமுறைகள் இலக்கண நூல்படி இங்கே பொருந்தி இருக்கிறது, அப்படி பார்ப்பது ஒரு பார்வை. இன்றைக்கு நான் குறுந்தொகையை பார்க்க விளைவது ஒரு உளவியல் பார்வைன்னு கூட சொல்லிட முடியும். மேலை நாட்டில் உளவியல் கோட்பாடுகள் நிறைய இருக்குது. எல்லா கோட்பாடுகளையும் தமிழ் இலக்கியத்துக்குள்ளே பொருத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று ரெண்டு கருதுகோள்களை நம்ம முன்வைத்து மென்மையாக மேலோட்டமாகவே குறுந்தொகையை அணுகிற முடியும். தலைவன் கூற்று, தலைவி கூற்று, வரிசையாக நிறைய கூற்று அடிப்படையில் தான் 400 பாடல்களும் பேசப்பட்டிருக்கு. யாரோ யார்கிட்டையோ பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ காரணத்துக்காக. அதுதான் குறுந்தொகை. யார் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் துறை குறிப்பு கொடுத்தா தான் சிலருக்கு புரியும். தொடர்ந்து சங்க இலக்கியங்களை வாசிக்கிறவங்களுக்கு அது குறிப்புகள் இல்லாமலே புரியும். பாடலினுடைய போக்கை பார்த்தாலே இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க, அதுக்கு பதில் இது வந்திருக்கும், இதுதான் நடந்திருக்கும், அதுக்கு எதிர்வினையாக தான் இந்த பாடல் எழுந்திருக்கும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியும். இப்போ உளவியல் பார்வை அப்படிங்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, அக இலக்கியங்களில் கிட்டத்தட்ட மொத்த அகப்பாடல்கள்னு எண்ணிக்கை பார்த்தோம்னா ஒரு 2381 சங்க இலக்கிய பாடல்களில் 1862 பாடல்கள் தான் அகப்பாடல்கள். இந்த 1862 பாடல்களில் குறுந்தொகை பாடல்கள் ரொம்ப சிறப்பாகவும் செறிவாகவும் பின்னால் வந்த உரையாசிரியர்களாலும் வாசிப்பாளர்களாலும் பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக இன்றளவும் திகழ்கிறது. நிறைய நூல்களில் மேற்கோள் காட்டப்படுவதற்கு குறுந்தொகையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதிகம் பேரால் அதை விரும்பப்பட்டிருக்கிறத நம்மளால் உணர முடியும். குறுந்தொகைக்கு இருக்கிற தனி சிறப்பே அதுதான். எல்லோராலும் மீள் வாசிப்பு செய்யும் போதோ முதல் முறை வாசிக்கும் போதோ எந்த நூற்றாண்டிலும் இது பொருந்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு படைப்பாளி தன்னுடைய கருத்தை அந்த படைப்பில் ஏற்றி சொன்னாரா, அல்லது அந்த சமகாலத்தில் நிகழ்ந்த நிகழ்வை பதிவு செய்தாரா, தன்னுடைய கற்பனையை மட்டுமே அதிலே படைத்தாரா அப்படிங்கிற ஆய்வுகளை எல்லாம் கடந்து அந்த படைப்பை ரசிக்கிற மனோநிலையோடு நாம் குறுந்தொகையை அணுகினால் அது நன்றாக இருக்கலாம். இப்போ உலகினுடைய மூத்த மொழிகளில் ஒன்று என்று நாம் மார்தட்டி கொள்ளுகிறோமே இந்த தமிழ் மொழி, நமக்கு அதற்கான ஆதாரம் காலப்பழமைக்கும் தொன்மைக்கும் ஆதாரமாக கையிலே கிடைத்திருப்பது இந்த சங்க இலக்கியங்கள். 110 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குறுந்தொகையை எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையை யாராவது படிச்சிருப்பாங்களா? ஓலைச்சுவடியிலிருந்து அச்சுக்கே வரலை. 1915 தான் முதல் பதிப்பு வருது. சௌரி அரங்கன் அவர் கொண்டு வரார். பிறகு தான் தமிழ் தாத்தா முதல்ல மூலம் மெல்லிய உரையை அவர் கொடுத்துட்றாரு. பிறகு உவேச வாயிலாக அது வருகிறது. அதுக்கு பிறகு தான் இதை படித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறோம். அது உண்மையும் கூட. இப்போ மனிதன் மன உணர்வுகளால் பின்னப்பட்டவன். இந்த கூற்றை ஒத்துக்கலாமா? மனிதன்கிறதே மனம்தானே. மன எண்ணங்களும் உணர்வு ஓட்டங்களும் உணர்ச்சி பெருக்குகளும். இப்போ மனிதன் தன்னிலையிலே வாழ வழிகாட்டுவதற்கு யாராவது வழிகாட்டிக்கிட்டே இருக்க முடியாது வாழ்நாள் முழுக்க. வாசித்தல் அவனுக்கு வழியை காட்டக்கூடும். அப்படி வழிகாட்ட பயன்படுவது இலக்கியங்கள்னு சொல்லிடலாமா?
அந்த இலக்கியங்களுக்கு துணையாக இருக்கிற உளவியலைத்தான் இன்று நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இலக்கியங்களில் பேசப்படும் மனித மனங்களின் உளவியல். இப்போ குறுந்தொகையில் இருக்கிற பாத்திரங்கள் எந்த உளவியல் அடிப்படையில் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம மென்மையாக இன்றைக்கி யோசிக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட அது மாறி வந்திருக்கலாம் இலக்கியங்களில், ஆனால் உளவியல் மாறாத ஒன்று. அறிவியல் சார்பாக, அறிவியல் பூர்வமாக உளவியல் என்பது உலகளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடாக இருக்கிறது. இப்போ பழந்தமிழரிடத்திலே ஒரு நிலவிய ஒரு மனப்பதிவு செவிலித்தாய். செவிலித்தாய் கூற்று மட்டும் இன்றைக்கு என்னால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த வகுப்பில். செவிலித்தாய் கூற்றுன்னு பார்த்தா ஏற்கனவே குறுந்தொகையை புரட்டியவர்களுக்கு தெரியும், வெறும் 9 பாடல்கள் மட்டும்தான் அதில் இருக்குது. 400 பாடல்களில் 9 பாடல்கள் மட்டும்தான் செவிலித்தாய் கூற்று. அதுலேயும் கூட ஒரு 5 பாடல்கள் மட்டும்தான் நான் எடுத்து வந்திருக்கிறேன். அதுவே போதுமானதாக இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. 9 பாடல்களையும் மேலோட்டமாக நம்ம பார்த்துடலாம், அதில் ஒன்றும் தடை இல்லை. சங்க இலக்கியங்கிறதே வாழ்க்கை அடிப்படையில் ஒரு நாடக பாங்கில் எழுதப்பட்டது. நாடக பண்பு தான். நீங்கள் ஷேக்ஸ்பியர் சொல்வார்ல, உலகமே ஒரு நாடக மேடை, நம்ம வாழ்க்கையே நாடகம்தான், இப்படியெல்லாம் பெரியவங்க பேசுகிறாங்கல்ல, அதுதான் சங்க இலக்கியத்திலையும் நம்ம பொருந்தி பார்க்க வேண்டியது. நம்ம வாழ்வும் சங்க இலக்கியமும் ஒன்றாகத்தான் காட்சி அளிக்கும். ரெண்டும் நாடகம்தான், நாடக பாங்கு தான். அந்த அக இலக்கியங்கள் எல்லாமே காதலால் பண்பட்ட உயர்ந்த வாழ்க்கைக்கு சான்று. குறுந்தொகையில் 400 பாடல்களும் காதல் பாடல்கள்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, காதல் இல்லாத பாடல்களும் கூட இருக்கிறது அதில். இன்றைக்கு செவிலித்தாய் கூற்றில் ஒரு பாடல் கூட காதல் பாடல் இல்லைன்னு என்னுடைய பார்வை. காதலுக்கு பிறகு நடந்தது தான் அந்த பாடல்களில் இருக்குது. அது காதல் பாடல்னு அறுதிட்டு சொல்லிட முடியாது. அப்படி ஒரு கூற்றும் இருக்கிறது. இப்போ பழந்தமிழருடைய வாழ்விலே இருக்கக்கூடிய மன எண்ண ஓட்ட பதிவுகளை அகச்சான்றுகளின் வாயிலாக, குறுந்தொகையின் வாயிலாக, செவிலித்தாயின் கூற்றின் வாயிலாக நாம் இன்றைக்கி பார்க்க முற்படுகிறோம். அவ்வளவுதான். ஒரு மனிதன் மனக்கவலையிலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்டால் அதற்கு ஒரு தற்காப்பு முறையை அவன் வைத்திருக்கிறான். மனிதனுக்கு மனக்கவலை ஏற்படும் போது அதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு தற்காப்பு முறையினை, ஒரு கருவியினை, ஏதோ ஒன்றை கையாளுகிறான். இது நனவு உள்ளத்தினால் இயக்கப்படுகிறதுன்னு உளப்பகுப்பு வல்லுனர் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார். சிக்மண்ட் ஃப்ராய்டோட உளவியல் கோட்பாடு அப்படி தான் சொல்லுது. இந்த தற்காப்பு கருவிகள் எந்த வகையிலாவது மனிதனை தாக்க இருக்கிற துன்பத்தினுடைய உண்மையான நிலையை மாற்றி விடுமான்னு சொன்னால் நிச்சயமாக மாற்றாது. அவனுக்கு வரப்போகிற துன்பம் நேர்ந்தே தீரும். தடுக்கிறதுக்கெல்லாம் அந்த தற்காப்பு கருவி உதவாது. ஆனாலும் கூட மனிதன் தன்னுடைய நோக்கத்தை மாற்றி அமைக்கும் போது நாளடைவில் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுகிறான், அந்த துன்பத்தை விட்டு விலகி விடுகிறான். அது ஒரு கோட்பாடாக இருக்கிறது. இப்போ குறுந்தொகையில் ஒரு பாடல் அப்படி என்னால் சொல்லிட முடியும். 44வது பாடல்னு நினைக்கிறேன். 44வது பாடலில் ஒரு பாடல் இருக்குது. தலைவி உடன்போக்கில் போன பிறகு செவிலித்தாயினுடைய கூற்று அல்லது புலம்பல்னு அந்த பாடலை எடுத்துக்கொள்ள முடியும். அது நேர்ந்து விட்ட துன்பத்தை மாற்ற முற்படுகிற செவிலித்தாயினுடைய கூற்று. அது என்னுடைய உளவியல் பார்வை. நடந்த விஷயத்தை மாற்ற முடியாது, தலைவி உடன்போக்கு போனதை மாற்றவே முடியாது. ஆனால் அதனால் தன் மனதிலே ஏற்படுகிற ஆற்றாமையை, ஆதங்கத்தை, துன்பத்தை செவிலித்தாய் பதிவு செய்கிற இடம். அதுதான் அந்த மன உளவியல். அந்த புலம்பல் தலைவனோடு உடன்போக்கு சென்ற தலைவிக்கு கேட்குமானா நிச்சயமாக கேட்காது. ஐயோ செவிலித்தாய் அங்கே புலம்பிக்கிட்டு இருக்காங்க, கேட்காது. தன்னை பெற்ற நற்றாய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, கேட்காது. கேட்காதுங்கிறது இவங்க 2 பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரிஞ்சிருக்கும். கேட்காதுன்னு தெரிஞ்சாலும் அவங்க புலம்புறாங்க. ஏன்? மனிதன் தனக்கு துன்பம் ஏற்படும் போது தன்னுடைய உணர்வுகளை புலம்பல்களின் மூலமாக வெளிப்படுத்துதல் என்பது எல்லா காலத்திலும் நிகழ்கிறது. இது தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளுகிற நிலை அல்ல, மாற்றிக்கொள்ளுகிற நிலை. மன சமாதானம் ஒருவாறு அடைவதற்கு இந்த புலம்பல் மனிதர்களுக்கு துணை நிற்கிறது. அது ஒரு கருத்து. மன அழுத்தம் எந்தெந்த சூழ்நிலையிலலாம் ஏற்படும்? நீங்கள் இப்படியே ஒரு 2 மணி நேரம் பேசுனீங்கன்னா கூட எங்களுக்கு ஏற்பட்டாலும் ஏற்பட்டுரும் சார். மன அழுத்தம் நாளை விடுமுறைன்னு அறிவிக்கப்பட்ட ஒரு மாணவனுக்கு மாலை கடைசி பாட வேளையில் நாளை வேலை நாள்னு சொன்னால் ஏற்படும் பாருங்கள். அது ஒரு மெல்லிய அந்த வயதுக்கே உரிய மன அழுத்தம்னு சொல்லிட முடியுமா? ஒரு உயரதிகாரி தன்னுடைய பணியில் குறை சொல்லிடக்கூடாதுன்னு எல்லா பணியாளரும் வேலை செய்வாங்க, அலுவலரும் வேலை செய்வாங்க. ஆனால் ஒரு குறையை அவர் கண்டுபிடிச்சிருவார். அதனால தான் அவர் உயரதிகாரின்னு கூட சொல்லணும். அவரோட வேலை அதை கண்டுபிடிச்சிருவார். அதை தனியாக நம்மளை கூப்பிட்டு சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு புலம்புவோம்ல. மொத்தமாக ஸ்டாஃப் மீட்டிங்கில் சொல்லாட்டி என்ன? இது ஒரு மன அழுத்தமாக இருக்கும். அப்புறம் உப்புச்சப்பு இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் வீட்டில் ஏற்படுகிற சின்ன சின்ன சண்டைகளினால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள்,
நிறைய விதமாக மன அழுத்தங்களை நான் எளிமையாக சொல்லிக்கிட்டு போகிறேன். உண்மையில் மன அழுத்தம் என்பது வெளியில் விவரிக்க முடியாத சூழ்நிலையில், வெளிப்படுத்தி கொள்ளாத நிலையில் ஒரு மனிதனை தற்கொலை நிலைக்கு கூட கொண்டு சென்று சேர்த்துவிடும். அதனுடைய உச்சகட்ட விளைவு வெளிப்படுத்தினால் துன்பம் குறையும். யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும், நண்பர்களிடத்திலோ, உறவுகளிடத்திலோ, நெருங்கியவர்களிடத்திலோ, ரகசியம் காப்பவர் என்று நாம் நம்புபவரிடத்திலோ பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த மன அழுத்தம் ஒரு இடத்துல வெடிக்க தொடங்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ செவிலித்தாய் கூற்றெல்லாம் நான் இப்படி பார்க்குறேன், அதெல்லாம் அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்திருக்குமோ? அந்த கவிதைகளெல்லாம் அவங்க மன அழுத்தத்தின் வடிகாலாக அப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான், வேறு ஒன்றும் இல்லை. குறுந்தொகையில் 84வது பாடலை அதுக்கு நான் சான்றாக சொல்ல முடியும். பிறகு பாடலை பார்த்துக்கலாம். மன அழுத்தத்தினால சில அறிகுறிகள், ஒரு கனவுகள், வாய் தவறி வெளிப்படுகிற சில வார்த்தைகள், இதன் வாயிலாக அவங்களுடைய ரகசிய ஆசைகளெல்லாம் மீண்டும் மீண்டும் திரும்பி நடக்கும் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுவார். மன அழுத்தத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வெளிப்படும், அவனுடைய ரகசிய ஆசைகளெல்லாம் கூட சில நேரத்தில் கண்டறிந்து விட முடியும் அப்படிம்பார். இப்போ தாய்க்கு அந்த காட்சி 84வது பாடலில் ஒரு இடத்துல, சிறுமியாக இருக்கும்போதுலேருந்து என் பக்கத்தில் படுத்து தூங்குனா மகள், செவிலித்தாய் தான், ஆனால் வளர்ப்பு தாய் நற்றாயை விட செவிலித்தாய் கூட தான் அதிகமாக வளர்ந்துருக்க முடியும். சின்ன வயசுலேருந்து என் பக்கத்திலே படுத்து துயில் கொண்டிருந்தால், ஒரு கட்டத்திற்கு பிறகு தாயோடு படுத்து உறங்குவதை அவள் விரும்பவில்லை. அந்த பாடலில் குறிப்பிட்றாங்க. எப்படி குறிப்பிட்றாங்கன்னா, முத நாள் தழுவிக்கொள்ள நான் முற்படும்போது, அம்மா எனக்கு வேக்குது விடுமா அப்படின்னு சொன்னாலாம். இத்தனை வருஷமாக, இத்தனை ஆண்டுகளாக தாய் மகளை தழுவிக்கொள்ளும் போது அப்படி இல்லை. அப்போ என்ன, அடுத்த நாள் இங்கே உடன்போக்கு நிகழ்ந்துருச்சு. அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து தாய் யோசிக்கிறா, நான் நேற்றே ஏமாந்துட்டனே, அவள் இதனால தான் அப்படி சொல்லியிருக்கா போல. புதிதாக ஒரு தலைவனின் தழுவல் அவளுக்கு அறிமுகமாக இருக்கிறது. வழக்கமான தாயினுடைய தழுவல் அவளுக்கு பிடிக்கலை. இதெல்லாம் உளவியல் சிந்தனை இல்லாமல் அது எப்படி மனம் சார்ந்த சிந்தனை தானே. அந்த பாடலில் அந்த செய்தி அப்படி இருக்குது. எனக்கு வேக்குதுன்னு சொல்லி அப்படி தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு அப்போ தோணலை. உடன்போக்கு நிகழ்ந்த பிறகு தாய்க்கு தோணுது, ஓ இதனால தான் அப்படி சொல்லியிருந்திருக்கேன், நான் தான் கண்டுபிடிக்காமல் விட்டேன் போல இருக்குது. ஒரு பெரிய மன மாற்றம் பருவ வயதில் இருக்கிற மகளுக்கு ஏற்படுகிற மாற்றத்தை தாயால் கணிக்க முடியலை அல்லது கவனிக்க முடியலை. தனக்கு குழந்தையாகவே அவள் பாவித்து கொண்டு வந்திருக்கிறாள். இது வளர்ந்த இளம்பெண்ணாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதுங்கிறத உணராத ஒரு அன்புக்கு கட்டுண்ட செவிலித்தாய். அப்படித்தான் அதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை என் பக்கத்தில் அவள் படுத்து தூங்கலைன்னா அது காரணம் அவள் தலைவனோடு படுத்து உறங்க விரும்பியது தானோ அப்படிங்கிற சிந்தனை ரொம்ப தாமதமாக ஏற்பட்டது. அந்த விரக்தி, அது விரக்தியின் வெளிப்பாடு தானே அந்த சிந்தனையே முதல்ல. அப்போ அன்பு கொண்டவரை மோசமான சொற்களால் கூட திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளவு பாசமாக அன்போடு இருக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்க மேலே அதிகமான சொல் பிரயோகம் செய்யணும். ஐயா உண்புதானுங்களே, சரிதானே இது நான் சொல்கிறது? சமகாலத்திலையும் சரிதானே. இப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்னென்ன சிந்தனை ஓடுதோ யாருக்கு தெரியும்? எந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களை நாம் அதிகமாக காயப்படுத்துகிற சொற்களை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். குறுந்தொகையில் நிறைய பாடல்கள் அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த 356வது பாடல் கூட, நான் நம்பரை சொல்கிறது எனக்கு அடையாளம் ஞாபகத்துக்காக சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 356வது பாடல் கூட இப்படித்தான். ஒரு தாய் தன் மகள் ஒரு சூழ்நிலையில் ஒரு தங்க பாத்திரத்தில் பொறி போட்டு பால் ஊற்றி, பொறிங்கிறது அவளாக கூட இருந்திருக்கலாம், இப்போவும் குழந்தைகளுக்கு அவள் போட்டு கொடுக்குற பழக்கம் உண்டு. பால் கொடுத்து ஊட்ட போனால் கூட எனக்கு வேண்டாமா அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அப்படி ஒரு மென்மையான பெண் கடினமான பாலை நிலத்தில் கால்கள் நோக எப்படியெல்லாம் இவனோடு பயணிக்க முற்பட்டாலோ அப்படிங்கிற அந்த தாயினுடைய சிந்தனை அன்பு சிந்தனை. இன்னும் சின்ன குழந்தையாகவே கருதுகிற தாயின் மனநிலை தான் அதில் வெளிப்படும். அப்படியான சூழலில் ஒரு பாடலை நாம் பிறகு பார்க்க இருக்கிறோம். இப்போ தன்னை பற்றி நினைத்தாலே என் மகள் என்னை பற்றி நினைத்தாளா? ஒரு தாய்க்கு இந்த கேள்வி வருமா இல்லையா? உடன்போக்கு நிகழ்ந்த பிறகு அவளை பற்றி மட்டும் நினச்சிருக்கிறாளே, அவள் எதிர்காலத்தை பற்றி மட்டும் நினச்சிருக்காளே, நாம் இப்படி செய்கிறதுனால அம்மாவுக்கு என்ன பழி ஏற்படும்? ஊரார் பழி தூற்றுவார்களே, அவங்க எப்படி மரியாதையோடு நடமாட முடியும்? இப்படியெல்லாம் யோசித்தாலாவா? ரொம்ப சுயநலமாக இருந்திருப்பாளோ அப்படின்னு தாய் தன் மகளை குறித்து அப்படியெல்லாம் விரக்தியோடு வேதனையை வெளிப்படுத்துகிற பாடலாக அந்த பாடல். அடிப்படையாக ஒரு மன எழுச்சி ஒன்று இருக்குது. அதை வாட்சன் அப்படிங்கிற ஒரு உளவியல் அறிஞர் சொல்வார். சினம், அச்சம், அன்பு, இந்த 3 மெய்ப்பாடுகளும் அடிப்படை மன எழுச்சிகள். மனிதர்களுக்கு அடிப்படையாக ஏற்படக்கூடிய உணர்வு தூண்டல்களில் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து முதல்ல இந்த அடிப்படை மன எழுச்சிகள் இருக்கும். குறிப்பாக குழந்தை பருவத்தில் அச்சம் தான் அதிகமாக இருக்கும்.
அன்பு காட்டுகிற பெற்றோரும் நல்ல குடும்பத்தாரும் வாய்க்கப்பெற்றால் அந்த எழுச்சி அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு அதீத அன்பு காட்டுகிற வீடுகளில் சினம் எட்டி பார்க்கும். நீங்கள் அதிகமாக பொருட்கள் வாங்கி கொடுக்க குழந்தை கோபத்தில் அந்த பொருளை உடச்சிக்கிட்டே இருக்கும். அதிகமான பொருள் புழங்குறதுக்கு இருக்க வீட்டில் தான் இது நடக்கும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வீட்டில் நிச்சயமாக ஒரு பொருளை கூட குழந்தை உடைக்காது. அதுவும் ஒரு உளவியல் தான். இது அடிப்படை மன எழுச்சிகளில் ஒரு குறிப்பிட்ட சூழல் உண்மையிலேயே ஒருத்தருக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னா அது அச்சமே ஏற்பட வேண்டிய சூழல் இல்லை அது. ஆனால் அது ஆபத்தானதுன்னு அந்த மனித மனம் நினச்சிட்டா அச்சத்தில் தூக்கமே வராது. மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் மனிதனுக்கு நடக்கிறது. இதில் மனதையும் மனிதனையும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்குது. இப்போ தாய் வந்து உலக மக்களெல்லாம் அவங்களுக்கு உதவட்டுமே அப்படின்னு ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அகப்பாடல்கள்லாம் இருக்குது. குறுந்தொகையில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, மற்ற அகப்பாடல்கள் அந்த மாதிரி இருக்குது. அப்படி போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஆனால் உலகத்தில் இருக்க யாராவது அவங்களுக்கு உதவி செய்யட்டுமே, எப்படியாவது என் மகள் நல்லா பிழைக்கட்டுமே அப்படிங்கிற உணர்வு தான் கடைசியாக அந்த தாயிடத்தில் போய் சேரும். இப்போது அன்பின் மாற்றமோ புறத்தெரிதலோ நிறைய விஷயங்கள், மன அழுத்தமோ மன எழுச்சியோ, இது போன்ற ஏதோ ஒரு மனம் சார்ந்த ஒரு விரக்தி புலம்பல் நிலை வெளிப்பாடு தான் செவிலித்தாயின் கூற்றுகள் குறுந்தொகையில். அப்படி என்னால் முடிச்சிட முடியும் ஒரு வரியில். உடன்போக்கு திருமணத்துக்கு பிறகு தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா, கற்பு மனத்திலையும் கூட கற்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகளை போய் பார்க்கும்போது அவள் வீட்டில் இந்த தயிரை பிசைஞ்சு சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அந்த பாடல் உலக பிரசித்தம். குறுந்தொகையில் அந்த மொழித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல், அந்த காட்சியை பார்த்துட்டு வந்து ஊரில் இருக்கவங்ககிட்ட பெருமையாக சொல்லுவாங்க. அப்போ வந்து நட்ராய்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் போய் பார்க்கும்போது இவ்வளவு அருமையான உணவை தயாரித்து உன் மகள் வந்து பரிமாறிக்கொண்டிருந்தால், நம் மகள், உன் மகள்னு கூட சொல்ல முடியாது. அப்படியான இது ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக சொல்கிறதா அல்லது சமாதானப்படுத்திக்கிறதா? பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைத்து கொண்டால் அப்படியான ஒரு உளவியலும் கூட அதில் இருக்கிறது. இப்போ நாம் பாடல்களுக்குள்ளே நேரடியாக போகிறத விட அந்த 167வது பாடல், அம்மா பாடல் வேணுங்களா? பாடல் சினிமாவில் இருக்குங்கம்மா. நான் நிறைய திரைப்படங்கள் பார்ப்பதில்லை, ஆனால் எப்பொழுதாவது பார்ப்பதும் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரிய வம்சம்னு ஒரு படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஏன்னா நீங்கள் நினைக்கிறத நான் கண்ணிலேயே உணர்ந்துட்டேன். ஏன்னா நம்மலாம் தமிழர்கள் அப்படித்தானே, ஒரே மாதிரி தானே சிந்திக்க முடியும், மாற்ற முடியாது. ஆமாம், அது வந்து அதில் செவிலி தாய் போவாங்க, அதில் அப்பா போயிடுவார். தனி குடித்தனத்தில் இருக்க மகள் எந்த லட்சணத்தில் சமைக்கிறா பார்க்கலான்னு போகும்போது, அப்பா வாங்கப்பா இந்தாங்கப்பா சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்றதா? உனக்கு சமைக்க தெரியுமாம்மா? ஹோட்டலுக்குள்ளே போகணும், ஸ்விக்கிஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கணும். அவர் வந்தால் இந்தாங்க சாப்பிட, இது இட்லி உப்புமா பண்ணேன்ப்பா. இட்லி உப்புமாவா? இந்த ரெசிபியை உங்கள் அம்மா கூட எனக்கு இதுவரை கொடுக்கலையே. உப்புமா மட்டும் தானே போட்டு கொலை பண்ணியிருக்கிறா, இதை இட்லி உப்புமா பண்ணியிருக்கியா? ஏதோ ஒன்று. அந்த தந்தை ஜெய் கணேஷ் அம்மா, அந்த நடிகர் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த காட்சி இருக்கும். அதை வந்து அங்கே சொல்லுவார் பாருங்க திரும்ப. அதுதான் இங்கே நயமான விஷயம். உன் மகன் நான் வீட்டுக்கு போனேன், இட்லி உப்புமா பண்ணியிருந்தா பாரு, அவ்வளோ பிரமாதம், நீ கூட அப்படி பண்ணதில்லை. இங்கே இன்னொரு சண்டை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ அம்மா கிட்ட அதை சொல்கிற விஷயம் இருக்குது பாருங்கள். இதே தான் அந்த சங்க இலக்கியத்தில் இருக்கிற காட்சி. அந்த டைரக்டரும் அந்த பாட்டை படிச்சிருக்கிறாருமா. வேற என்ன? இப்போ நம்ம தமிழ் திரைப்படங்களில் கடந்த அரை நூற்றாக வந்திருக்கிற அநேகம் காட்சிகள் சங்க இலக்கியத்திலிருந்து திருடப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது, எடுத்து ஆளப்பெற்றது. அப்படி தான் நாகரிகமாக சொல்லணும். இப்போ ஒரு பேச்சாளர் மேடையில் 10 திருக்குறளை சொல்கிறாருன்னா அவர் திருக்குறளை கையாளுகிறார், எடுத்து ஆளுகிறார், அப்படி தான் சொல்லணும். திருக்குறளை திருடிட்டார்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படி சங்க இலக்கியங்கள் வாசித்தா நிறைய பேருக்கு வாழ்க்கையே கிடைக்கலாம், அவங்களுடைய தொழிலே சிறக்கிற மாதிரி. திரைப்படத்துறை அதில் ரொம்ப முக்கியமான ஒரு துறையும் கூட. தாயை பற்றி நிறைய கவிதைகள்லாம் வந்திருக்கு. அன்பு என்ற தலைப்பில் என்னிடம் சின்னதாய் ஒரு கவிதை கேட்டார்கள். அம்மா என்றேன் உடனே. ஒருவேளை அம்மாவே கேட்டிருந்தால் இன்னும் சின்னதாய் சொல்லியிருப்பேன் நீ என்று. விகடனில் பரிசு பெற்ற கவிதை இது. ஒரு காலத்தில் யார் எழுதினவர் பேர் எனக்கு மறந்துருச்சா, ஆனால் கவிதை மனசில் பதிஞ்சிருச்சு. அதுதான் அந்த கவிதையினுடைய இயல்பு. இப்போ அதை தான் சொல்ல வரேன். இது சங்க கவிதையாக பார்த்தோம்னா கவிதையை ரசிக்கிற மனங்கள் எல்லாம் ரொம்ப மென்மையான மனங்களாக இருக்க முடியும். மென்மையானவர்கள் தான் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு உணர்வுகளையும் தன்னோடு பொருத்திக்குவாங்க, தன் வாழ்க்கையோடு பொருத்திக்குவாங்க. பெரும்பாலும் ஒரு படைப்பாளி ஒரு வாசகனுக்கு கடத்த விரும்புகிற விஷயமே அதுதான். நான் என்ன உணர்வில் எழுதணும்னா அந்த உணர்வு அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது. கவிதையின் மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. கவிதை வாசிக்கிறதுல தான், எழுதுறதுல கொஞ்சம் நாட்டம் குறைவு. அதை அண்ணா எழுதிடுவார். என் மாணவர்கள்லாம் எழுதுவாங்க. கதிர்விட்டு கிளம்பும் எங்கள் காதலை தடுக்க, கதிர்விட்டு கிளம்பும் எங்கள் காதலை தடுக்க எதிர் வீட்டு எருமைக்கு என்ன வந்தது. இது கவிதை இல்லைன்னு நீங்கள் சொல்வீங்களா? எதுகை மோனையெல்லாம் கூட ஒத்து வரும். பார்த்தீங்கன்னா எழுதுகிறாங்க, கவிதை எழுதுகிறாங்க. இப்போ அவங்களாம் சங்க இலக்கியம் படிக்கலை, ஆனால் எழுதுகிறாங்க.
சில கவிதைகள்லாம் வடிவம் மாறி எங்கேயோ வந்துருச்சு. ஹைக்கு, லிமரைக்கு, சென்ட்ரியோ எங்கேயோ போயிட்டாங்க. உலக அளவில் வடிவம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம திருக்குறள் மட்டும்தான் 1.25 அடின்னு சொன்னோம். இப்போ எல்லா கவிதையும் அப்படி தான் வருது, கிட்டத்தட்ட ஒரு வரியில். அதில் 3 அடிகளில் எழுதக்கூடிய ஜப்பானிய குறுங்கவிதை வடிவம் ஹைக்கு வந்து ரொம்ப பிடித்தமானது. ரசித்து ரொம்ப நேரம் யோசிக்கும்படியே இருக்கும். முதல் 2 அடியை சொன்னோம்னா இதெல்லாம் கவிதையா அப்படின்னு கேட்கணும். 3வது அடியை சொன்னால் இதுதான் கவிதை அப்படின்னு சொல்லணும். சங்க இலக்கியத்தை படித்த தாக்கத்தில் எழுந்த ஒரு கவிதை. நான் எங்கேயோ எப்போவோ வாசித்தது, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ. முதல் வரி தலைவன் தலைவி. தலைவன் தலைவின்னு ஒரு மெல்லிய புன்னகை அந்த நண்பருக்கு, என்னன்னு தெரியல. 2வது வரி தூது போனால் தோழி. அப்புறம் தோழியோட ரோல் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதானே, தோழனோட ரோல் அதானே. தலைவன் தலைவி, தூது போனால் தோழி. இறுதியில் 3வது லைனில் கவிதை முடியணும். தோழியே தலைவி ஆனால். புரிஞ்சா இப்போ நீங்கள் கைத்தட்டி கூட ரசிக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு போய் கூட ரசிக்கலாம். ஒன்றும் கைத்தட்டுறதுக்காக நான் சொல்லலை. ஒரு இது சங்க இலக்கிய தாக்கம் தானே. எத்தனை வார்த்தை பாருங்கள், 6 சொல். தலைவன் தலைவி, தூது போனால் தோழி, தோழியே தலைவியானால். அவ்வளோதான், 6 சொல்லில் பாருங்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கை நடக்கிற மாற்றத்தையே சொல்ல முடியுது. இது கவிதைக்கு மட்டுமே உண்டான சிறப்பு. நீங்கள் பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதினாலும், மணிக்கணக்காக பேசினாலும் கடத்த முடியாத விஷயங்களை சில தேர்ந்தெடுத்த சொற்களில் அப்படியே மனதில் பதியன் போட்டு வச்சிட முடியும். இது கவிதைக்கே உரிய சிறப்பு. அந்த கவிதை சிறப்பை தான் குறுந்தொகையிலையும் மற்ற சங்க இலக்கியங்கள்லையும் நாம் பார்க்கணும், படிக்கணும். தேர்வு நோக்கத்தில் படிப்பது வேறு. இலக்கியங்களை இலக்கியத்திற்காகவே படிப்பது என்பது ரொம்ப சிறப்பானது. அந்த இலக்கியத்தை நான் படிக்கணும் எதுக்காகனா, அந்த இலக்கியத்தை ரசிக்கிறதுக்காக படிக்கணும். அப்படி புதியன படைக்க வேண்டிய எல்லாருமே கூட அது படிக்க வேண்டியதாக தான் இருக்க முடியும். சங்க இலக்கியத்தில் அந்த 167வது பாடல்லேருந்தே நான் தொடங்குறேன். செவிலி தாயினுடைய கூற்று உளவியலில் எப்படி பொருந்தது. நம்ம ஏற்கனவே சொன்ன உளவியல் தான், ஆனால் பொருந்தும் கண்டிப்பாக. இந்த பாடலில் கணவர் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதில் போட்டிருக்கு, அவர் வந்து இனிது இனிமையானது நல்லதுன்னு சொன்னாராம். அந்த அம்மா முகம் மகிழ்ந்ததான், அகம் மகிழ்ந்ததான். அதை பார்த்த செவிலித்தாய் போய் நற்றாய்கிட்ட உன் மகள் நல்லா குடும்பம் நடத்துகிறான்னு சொன்னாங்களாம். இப்போ அந்த பாடலில் ஏதாவது இனிமை இருக்கான்னு நீங்கள் சொல்லணும். முழித்தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல், அது ஓகே, நல்ல கெட்டி தயிர், உர வச்ச தயிர், புளிக்காத தயிர், நல்ல தயிர். அதை கையில் அப்படி பிசைந்து களைந்து சாம்பார் வைக்கிறதுக்கு தயிரை பயன்படுத்தினா நம்ம ஊரில் மோர் குழம்பு ஒன்று தான். அநேகமாக அது கூட மீந்த மோர் தான் பயன்படுத்துகிறோம். அதை அப்படியே அந்த முந்தானை துணியில் அப்படி தொடச்சிக்கிறது. சமையல் அறையில் வேறு டவல் பக்கத்தில் இல்லை, அணிந்திருந்த ஆடையிலேயே தொடச்சாச்சு. அந்த ஆடையை வந்து திரும்ப தூய்மைப்படுத்துறதுக்கு அவகாசம் இல்லை. மாற்றி கட்டிட்டு வந்து கணவருக்கு பரிமாறுறதுக்கு நேரம் இல்லை. அவரை சாப்பிட வைக்கணும், அவருக்கு பசிக்கிற நேரம் ஆகிடுச்சு, உணவு பரிமாறணும். வந்து அப்படியே பரிமாறுறாங்க. அதுக்கு முன்னாடி அது விறகு அடுப்பு. இப்போ இருக்க கேஸ் சிலிண்டர், எல்பிஜி, கரண்ட் அடுப்பு அதெல்லாம் கிடையாது. விறகு அடுப்பு. அதை ஊதணும். ஊதுனா புகை வரும். புகை போய் கண்ணில் அடிக்கும். உங்களுக்கு தெரியும், கண்ணில் புகைப்படிந்த கண்கள். அதுக்கு போய் குளிச்சுட்டோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டோ மேக்கப் போட்டு வரத்துக்கோ அந்த தலைவிக்கு நேரமும் இல்லை. இப்போ அந்த பாடலை பாருங்கள். முழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல், கழுவுறு கலிங்கம் களாதுடி குவளை உண்கண் குய்ப்புகை கழும தான் துளந்தட்ட தீம்புளிப்பாகர். தீம்புளிப்பாகர் இது வேற. அந்த குழம்புல சுவை வேணும்னா புளியை சேர்க்கணும். ராகவையங்கார் உரை எழுதும்போது சொல்கிறாரு, அது பாகற்காய் கறி அப்படின்னு. மோர் குழம்பு பக்கத்தில் கடிச்சிக்கிறதுக்கு பாகக்காய் கறி. பாவக்காய் இனிக்குமா? அந்த பாடலில் எது இனிச்சது சொல்லுங்கள் பார்க்கலாம் கணவருக்கு. எனக்கு தெரிஞ்சு துணி மாற்றி கட்டலை, அழுக்கு ஆடை, தயிர் துடைச்சது, முகத்தில் கண்ணில் புகை படிஞ்சிருக்குது. அப்படி ஒன்றும், ஏன்னா புதுமண தம்பதி, அதை தான் நீங்கள் கவனிக்கணும். புதுமண தம்பதி எப்போவுமே தன்னை ஒப்பனை செய்து கொள்வதில் நாட்டத்தோடும், கணவனை ஈர்ப்பதில் மனைவியும், மனைவியை ஈர்ப்பதில் கணவனும் கவனமாக இருக்க வேண்டிய தருணத்தில், முதல் ஆண்டுக்குள்ளே குழந்தை பேருக்கு முன்னாடி இருக்க சூழ்நிலையில் அந்த அம்மா மேக்கப் போடலை. அடுப்பு கறி புகை படிஞ்சிருக்கு. தாளிக்கும் போது முகத்தில் என்ன பட்டுச்சோ அதெல்லாம் அப்படியே. அப்படி ஒரு சூழல். இப்போ அதை வந்து கணவர் ரசிச்சிருப்பாங்கிற ஒரு கேள்வி. அதை என்ன, இப்போ ஒப்பனை இல்லாமல் யாரையுமே பார்த்து ரசிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மனசு வேணும். அது ஒரு சூழல். அதுக்கப்புறம் அந்த புளி காய்ச்சலோடு இருக்கிற பாகற்காய் எப்படி நிற்கும்? அதுவும் கசப்பானதாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், இத்தனையும் அங்கே சூழலில் இனிமை இல்லை, பொருட்களில் இனிமை இல்லை. கணவர் வந்து தலைவி மேலே தலைவன் வந்து அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு காரணமாக நீ எது செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும், நான் அதை ஏற்றுக்கிறேன், இனிமையானதுன்னு சொல்கிறாராம். அப்போ அவர் பெருந்தன்மையான தலைவர் தானே.
புதுசு தானே, அது ஐயாவோட அனுபவம் சார். புதுசு தானே, அதனால் அப்படி தான் இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் தானே எல்லாமே மாறும். இது உண்மைதான். இப்போ நம்ம சென்னையில் நான் ஒரு செய்தி படித்து வியந்து போனேன். நான் தமிழகத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவன், பவித்திரம். எங்கே இருக்குதுன்னு நீங்கள் மேப்பில் தேடணும். அங்கேருந்து சென்னையை பற்றி எனக்கு ஒரு பார்வை உண்டு, நிறைய நண்பர்களும் இருக்காங்க. ஒரு செய்தித்தாளில் வாசித்தேன், ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ளே சென்னையில் பதிவாகிற விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கை 5000 அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன். நம்பவே முடியல என்னால், வியந்து போனேன். ஆனால் கிராமங்களில் அப்படி பார்க்க முடியாது. இன்னமும் கூட வருடத்துக்கு ஒரு வழக்கு அந்த ஊரில் வந்தாவே அரிது தான். இன்னமும் கூட எங்கள் கிராமங்களில் அப்படி இல்லை தான். இது பெருமைக்கோ சிறுமைக்கோ இல்லை, மக்களின் மன உணர்வுகளில் ஏற்படுகிற வெளிப்பாடின் தன்மை தான் அது. இப்போ அந்த விவாக ரத்துகளெல்லாம் இந்த சங்க இலக்கியம்லாம் படித்தா கொஞ்சம் குறைஞ்சிருக்குமோ? எப்படி இருந்திருக்கணும் வீட்டில் எப்படி இருந்திருக்கணும்? கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் புரிதலும். அவள் எப்படி செஞ்சு கொடுத்தா என்ன, எனக்காக செஞ்சுருக்கான், என் பசி ஆறுவதற்காக செய்திருக்கிறாள். அந்த கணவனை உண்பிப்பது தான் அவள் நோக்கமாக இருந்திருக்கும். உடனே போய் துணி மாற்றிக்கிட்டு வந்து பரிமாறுறது ஒருவேளை அந்த காலத்து மகளிர் இயல்பாக கூட இருந்திருக்கலாம். சமையல் வேலையை முடிச்சுட்டு போய் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகி வந்து பரிமாறுறது கூட இருந்திருக்கலாம், தெரியல. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது இருக்கக்கூடிய வழக்கம். அதெல்லாம் எதுவுமே செஞ்சுக்காமல் ரெடி ஆயிடுச்சு, அவர் பசியாக இருக்கிறாரு, நான் பரிமாறுறேன், அவர் சாப்பிடணும், அவர் சாப்பிடணும், அழகை பார்த்து நான் ரசிக்கணும். நல்லா இருக்குமா, நல்லா பண்ணியிருக்கே, அருமை அப்படின்னு சொல்லிட்டாரா, அன்னைக்கு பொழுதுக்கு எனக்கு பசிக்காது. சமைச்சவங்களுக்கு அப்படி ஒரு மனநிலை. இந்த பாடல் இதை பார்க்குற செவிலித்தாய், அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு அஃபீஷியலாக போயிருக்காங்களா, அன்அஃபீஷியலாக ஜன்னலேருந்து எட்டி பார்க்குறாங்களாங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி. ஆனால் பார்த்தாங்க இந்த காட்சியை, கணவன் பரிமாறுறதையும் சாப்பிட்றதையும், இந்த அம்மா கிட்ட அவர் இனிமையாக இருக்குன்னு சொன்னதையும். அப்போ அந்த தலைவியினுடைய முகம் பூரிப்பிலே மலர்ந்ததுன்னு இப்போ இருக்க கவிஞர்கள் எழுதுகிற மாதிரிலாம் எழுதலை. நெற்றி பொலிவடைந்ததான். நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. நெத்தி பொலிவடைந்ததான். சிரிப்பு ஆர்ப்பாட்டமாலாம் காமிக்கல. ஆமாங்க, நான்லாம் எக்ஸ்பர்ட்டுங்க, நான்லாம் சமையல் கோர்ஸ் எத்தனை மாதம் முடிச்சுட்டு வந்தேன் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடியே, அப்படிலாம் பேசலை. நான் சமையலுக்கு யூடியூப் சேனலில் பார்த்தே கற்றுக்கிட்டேங்கிற ரகசியத்தெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த மகிழ்ச்சியை கூட ரொம்ப நுண்மையாக அடக்கமாக வெளிப்படுத்தினாலாம் மகள் அப்படின்னு செவிலித்தாய் போய் நற்றாய்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிட்டாங்களாம். ஐயா, காட்சி சரிதானே, மகிழ்ச்சி. இதுதான் மனித மன உளவியல். தற்காலத்தில் சொல்கிறாங்க, சாப்பிடும்போது இலையில் பரிமாறுற உணவில் முடி இருந்தால் என்னங்க செய்வோம்? ஒரு ஒற்றை முடி வந்துருச்சு உணவுக்கு நடுவில், என்ன செய்வீங்க நீங்களாக இருந்தால்? ஐயா உண்மையை சொல்லிவிட்டார், கோவப்படுவேன் அப்படின்றார் பட்டுன்னு. அது கோபம்னா சாதாரண கோபம்லாம் இல்லை. நான் முதல்லையே சொன்னேன், அன்பு அதிகமாக இருக்கவங்க மேலே தான் அதிகமாக காயப்படுத்தக்கூடிய சொற்களையும் நம்ம பயன்படுத்துவோம். முன்பின் தெரியாதவங்ககிட்ட போய் அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தினா நம்ம வாங்கி கட்டிட்டு வர வேண்டியிருக்கும். அன்பு இருக்கிறவங்ககிட்ட தான் அதிகமாக பயன்படுத்தணும் அந்த சொற்களை. அவர் அதை இப்போ ரொம்ப கடுமையாக பயன்படுத்தி, உனக்கெல்லாம் கண்ணு தெரியுதா, அறிவு இருக்கா, அவரை நீ மட்டும் இல்லை உங்கள் பரம்பரையே இழுத்துருவாங்க, சண்டைன்னு அப்படி தானே வரும். அதெல்லாம் பேசினா அது போய் விவாகரத்தில் தான் நிற்கும் அநேகமாக. அதை அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் ஒருத்தர். ஹரியண்ணா மாதிரி ஒரு புத்திசாலி ஹேண்டில் பண்ணியிருப்பார். எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்? ஏம்மா, தலையில் இருக்க வேண்டியது இலையில் இருக்குதே, அதான் பார்த்தேன், ஒருவேளை தினம் ஒன்றா இங்கே வந்துருச்சுன்னா அப்புறம் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வச்சிங்களேன். அந்த அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே, அடாடா தெரியாமல் கவனிக்கலைங்க, காற்றுல விழுந்துருச்சு போல இருக்குது. அடுத்த நாள்லேருந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க, பரிமாறும்போது அதில் ஒரு முடி கூட விழக்கூடாது அப்படின்னு. வெறும் வார்த்தைகள், வேற என்ன? இப்போ அவர் முதல்ல கோவப்பட்டிருந்தாலும் அதே வார்த்தைகள் தான், இப்படி சொல்லியிருந்தாலும் வார்த்தைகள் தான். இதைத்தானே இலக்கியம் நமக்கு பழக்கப்படுத்தணும். இலக்கியம் வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு சொல்லிக் கொடுக்குது, சொல்லாமல் சொல்லிக் கொடுக்குது. நம்ம அந்த காட்சியை பாருங்களேன், அந்த காட்சியை நம்ம சண்டைக்களமாகவும் மாற்றிட முடியும் நம்ம வார்த்தைகளில். அந்த காட்சியிலேயே ரொம்ப இனிமையான ஒரு இல்லறத்தையும் நடத்திட முடியும். இந்த 167வது குறுந்தொகை பாடல் எனக்கு அந்த காட்சியை தான் நினைவுக்கு உண்டு பண்ணியது. ஏன் இத்தனை விவாகத்து ரத்து வழக்குகள் வர வேண்டும்? அந்த அம்மாவுக்கு அடுத்த நாளும் அதே மோர் குழம்பு தான் வைக்க தெரியுமா, வேறு குழம்பு வைக்க தெரியுமான்லாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு அவங்க ரசித்தாங்க அந்த காட்சி. எழுதுனது கூடலூர் கிழார். இதில் நான் எடுத்துக்கொண்ட எல்லா செவிலித்தாய் கூற்று பாடல்களுமே 9 பாடல்களில் 7 பாடல்கள் ஆண்கள் எழுதியது. 2 பாட்டு ஔவையார் 1, வெள்ளி வீதியார் 1 எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது செவிலித்தாய் கூற்றை முழுமையாக பதிவு செய்தது புலவர்களாக இருக்கிறாங்க. கலிங்கம்னா ஆடை, கலிங்கம்ங்கிற சொல்ல ஆடை. அதுதான் புளி, உங்களுக்கு தெரியுது இல்லையா? உணவு, அதாவது குழம்பின் சுவைக்கு நம்ம புளி சேர்க்குறோம்.
அவர் வந்து ராகவையங்கார் உரையில் அப்படி எழுதியிருக்கார். எல்லா இடத்துலையும் அப்படி சொல்லலை, மோர்க்குழம்புன்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா தயிரை முன்னாடி எடுத்தோன்னு வச்சாச்சு இல்லை, அதை பயன்படுத்தி புளி சேர்த்து செய்கிற குழம்பு நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்ச மோர்க்குழம்பு அப்படின்னு. அவர் ஒரு உரையில் இனிமையற்ற ஒரு பொருளை காய்கறி பயன்படுத்தியிருக்கிறாங்க, அது பாகல்ங்கிறது தான் பாகர்னு வந்ததாக அவர் எடுத்துக்கிறார். பாகற்காய் கறி மோர்க்குழம்பு அப்படி வச்சுக்கணும். இது வந்து உரையாசிரியர்கள் புரிந்து கொண்ட மாதிரி. நமக்கு ஏதாவது புரியுதா என்ன? இந்த உரையெல்லாம் இல்லைன்னா அந்த பாட்டை படிக்கிறதே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அது பரிச்சயத்தில் வந்துடும். தொடர்ந்து வாசிக்கும் போது ஓரளவுக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ கலிங்கம் ஆடைன்னு கேட்குறாங்க, பட் சொற்களஞ்சிய பெருக்கம், நம்ம வெக்காபுலரி பவர் சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில், தமிழில் வார்த்தைகள் 3 லட்சம்னு தெரியுமாவில் ஒருத்தர் எழுதுறாரு, அதை விட அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் பயன்படுத்துகிற சொற்கள் ஒரு 5000க்குள்ளே தான் இருக்கும். ஏங்க எந்திரிங்க, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா, இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா இரவு தூங்குறதுக்குள்ளே ஒரு 5000 சொற்கள் அதிகபட்சம் நம்ம பயன்படுத்துவோம், அவ்வளோதான். இந்த படைப்பாளிகளெல்லாம் கொஞ்சம் கூடுதல் சொற்களை பயன்படுத்துவாங்க. கவிதை எழுதுகிறவங்க இன்னும் நிறைய சொற்களை பயன்படுத்துவாங்க. அறிவியலாளர்கள் நிறைய கலை சொற்களையே உருவாக்குறாங்க, புதிய சொற்களை. இப்போ வள்ளுவர் காலத்தில் ஆண்ட்ராய்டு அலைபேசி கிடையாது, இதுக்கு தமிழில் என்ன வார்த்தைன்னு அவருக்கும் தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது ஒரு மொழி தன்னை புதுப்பித்து கொண்டே புதிய சொற்களை சேகரம் செய்து கொண்டே வருகிறது. வாசிக்கிற பழக்கம் இருக்கிற எந்த மனிதரும் அதிக சொற்களஞ்சியத்தை பெருக்கிக் கொண்டே போகலாம். வாசிக்கும்போது வார்த்தைகள் வசப்படும், வாழ்க்கையும் வசப்படும். அடுத்து 242வது பாடல். இதில் வந்து கற்பு காலத்தில் போய் செவிலித்தாய் வந்து பார்த்துட்டு வந்து நற்றாய்க்கு சொன்னது. இது கற்பு காலம்னே வச்சுக்கோங்களேன், திருமண காலம்தான். இப்போது தலைவி போகும்போது அவங்க குடும்பம் நடத்துகிற அழகை பார்த்துட்டு வந்த செவிலித்தாய் நற்றாய்கிட்ட இப்படி உன்னுடைய மகள் மருமகனும் குடும்பம் நடத்தினாங்கன்னு சொல்கிறது. உண்மையில் நற்றாயும் செவிலித்தாயும் தோழிகளாக தானே இருக்கணும். நற்றாயோட மகளும் செவிலித்தாயினுடைய மகளும் தோழிகளாக தான் இருப்பாங்க, ஒன்றும் குழப்பம் இல்லைங்களே. ஏன்னா ஒரு வீட்டில் அப்படித்தான் வளர முடியும். அந்த காலகட்டத்தில் பெரிய தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப கல்வி வசதி கிடையாது, வாகனங்களும் கிடையாது. வீட்டை விட்டு போய் கல்வி சாலையில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட குறைவாக தான் இருந்திருக்க முடியும். அப்போ வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோடவே தான் தொடர்ந்து புழங்கி இருக்க முடியும், பழகி இருக்க முடியும். அப்படித்தான் அந்த கூட்டு குடும்பங்களில் இருக்கக்கூடிய உறவுகளை தான் அங்கே அப்படி சொல்லிக்க முடியும். அவங்க மகள் தான் இவங்களுக்கு தோழியாக இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ காணம் கோழி கவர்குரல் சேவல் ஒன்பொறி எருத்தின் தன் சிதர் உரைப்ப புதல் நீர் வாரும் பூனாறு புறவில் சீரூர் ஓளே மடந்தை வேறு ஊர் வேந்துவிடு தொழிலோடு செழினும் சேரி சேர்ந்து வரல் அறியாது செம்மல் தேரே. இதில் 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று எப்பவும் போல் வர்ணனை, இன்னொன்று கண்டென்ட்டு, அவ்வளோதான். இப்போ தலைவன் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறாரு, அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாரு, அல்லது வீட்டில் இருந்து சுயதொழில் செய்கிறாரு, எப்படி வேணால் இருக்கலாம் தலைவன். இந்த அம்மா பார்த்துட்டு வந்த காட்சி என்னென்னா, ஒரு நாள் கூட தலைவன் வந்து வெளியூரில் தங்கினதில்லை. ராத்திரி ஆனால் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறார். இவ்வளோதான், உன் மகன் நல்லா பிழைக்கிறாங்கிறதுக்கு வேறு என்ன வேணும்? நற்றாய்கிட்ட போய் செவிலித்தாய் சொன்ன செய்தி, இந்த பாடல் கொடுக்குற ஒற்றை வரி செய்தி அதுதான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை மகளுக்கும் மருமகனுக்கும் பிணக்கு ஏற்பட்டிருந்து ஒரு இக்கட்டான சூழல் இருந்தால் அவர் வீட்டுக்கு வரதையே கூட அவாய்ட் பண்ணியிருப்பாரா இருக்கும். ஒரு 2 நாள் கழித்து போகலாம், போ வெளியூரில் எனக்கு டூர் ப்ரோக்ராம் இருக்குன்னா அது போயிருப்பாரா இருக்கும். அப்படியெல்லாம் தப்பிக்கிற உத்தியை அவர் கையாளலை அப்படின்னா சுமூகமாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லற வாழ்க்கைன்னு அர்த்தம். இதுதான் செவிலித்தாய் புரிந்து கொண்டு வந்து நற்றாய்க்கு சொன்ன செய்தி. கடைசி வரி அதுதான் அந்த பாடலினுடைய செய்தி. சேர்ந்து வரல் அறியாது செம்மல் தேரே அப்படின்னு. பொதுவாக அவர் வந்து தலைவியை பிரிந்து இருக்கவே மாட்டார், தலைவர் பொதுவாக பிரிந்திருக்க மாட்டார். ஒருவேளை வெளியூருக்கு போகிறாரு அப்படின்னாக்கா ரொம்ப அவசியமான பணி, வேந்தன் கொடுத்த பணியாக இருக்கும். அரச காரியமாக அசலூருக்கு போகிறார், அரசன் கொடுத்த பணியாக போகிறார். போன ஊரில் அந்த வேலை முடிஞ்சதோ முடியதோ தெரியாது, முடிச்சுட்டு வந்தாரா முடியாமல் வந்தாரான்னு தெரியாது. ஆனால் தேர் உடனே யூட்டன் போட்டு வந்து தலைவியை பார்க்குறதுக்கு வீட்டில் நிற்கிது. தேரேறி போனார், திரும்ப வந்தார், அந்தி பொழுது சாயறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறார். நல்ல மனுஷன் தானே, நல்ல கணவர். அதுதான் இந்த பாடலினுடைய செய்தியை. ரொம்ப மகிழ்ச்சியாக செவிலித்தாய் போய் நற்றாய்கிட்ட இந்த செய்தியை சொல்லியிருக்கக்கூடும். கற்பு காலத்தில் மணமக்கள் இல்லறம் சிறப்பாக நடக்குது அப்படிங்கிற செய்தி. அதுக்கு வழக்கம் போல் இந்த காணங்கோழி, காட்டுக்கோழி, கவர்குரல் சேவல், கட்டை குரலில் இருக்கக்கூடிய ஒரு சேவல். அந்த கோழி சேவல் வந்து ஓசையை வச்சு பிரிக்கலை, அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் அந்த சேவலோட கழுத்தில் இப்படி புள்ளியெல்லாம் இருக்கும், ஒல்லிய புள்ளிகளை உடைய என்னது எருத்தில்னா கழுத்தில், அந்த புள்ளிகளை உடைய அந்த கழுத்தில் மெல்ல அப்படி பனித்துளி மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி துகள்கள் வந்து தெரிக்குமாறு முல்லை நில
முல்லை நிலத்தினுடைய கருப்பொருள்களை தான் அங்கே பயன்படுத்தியிருக்க முடியும். அது முல்லைத்திணை. நீர் வந்து வர, பூவிலிருந்து நறுமணம் வீச, பூக்களிலிருந்து அந்த இனிய தேன் ஒழுக, எப்படி வேணால் வர்ணிக்கலாம்ல, கவிஞனோட இயல்பு இல்லையா, அவனுடைய உரிமை அது. அப்படிலாம் முல்லை நிலம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில், சின்ன ஊரில் மடந்தையாகிய உன் பெண் வாக்கப்பட்டு குடித்தனம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த ஊரில், அவ்வளவு சிறப்பான ஊரில், அந்த ஊர் தலைவன் தான் வேந்தன். இப்போ நாட்டுக்கு ராஜாவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவனுக்கு சுப்பீரியர், அவ்வளோதான். அந்த வேந்தனால், அவனுடைய சுப்பீரியரால் ஏவப்பட்ட ஒரு தொழிலை செய்வதற்காக அவனுடைய தேர் வேற ஊரை நோக்கி போனாலும் செலினும் அந்த இடத்திலே தங்கி பின்னர் வருதல் என்பதை அறியாதது. அவனோட தேர் வந்து என்றைக்குமே போய் ஹால்ட் ஆனதில்லை. எங்கேயும் வேற ஊருக்கு போனால் திரும்ப வந்து இவங்க வீட்டில் தான் ஹால்ட் ஆகும். அதுவும் இரவு தங்காது, வெளியூர் போகாது, உடனே திரும்பிடும். இதுக்கு உள்ளே இருக்கிற செய்தி அதுதான். தலைவியின் மேலே பெரு விருப்பத்தோடு தலைவன் இருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் தலைவியை பிரிவதில்லை. மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அவர்களுடையது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதில் இருக்குது. இது வெவ்வேறு விதமாக உரையாசிரியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லியிருந்திருக்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த 3 பாடல்கள் நான் சொல்ல போகிற செவிலி கூற்றுமே பாலைத்தனை பாடல்கள். 3மே புலம்பல் ரகம்தான். ஏன்னா உடன்போக்குக்கு அப்புறம் இந்த 3 பாட்டும் எழுந்தது. கற்பு காலம்லாம் சொல்ல முடியாது, அது அவங்க திருமணத்துக்கு கற்பு காலம்தான். இவங்களுக்கு ஆதங்கப்படுற காலம், நம்ம அனுமதி இல்லாமல் நடந்துருச்சே அப்படிங்கிற வேதனைப்படுற காலம். பாடல் எண் 356. மகட்போக்கிய செவிலித்தாய் தனக்குத்தானே புலம்புனாளா அல்லது தெய்வத்திட்ட புலம்புனாளா நற்றாய்கிட்ட புலம்புனாளான்னு ஒவ்வொரு பாடலும் துறையை பார்க்கணும். சில இடத்துல தானே புலம்புறது தான் அதிகமாக இருக்கும். சில இடத்துல நற்றாய்கிட்ட போய் நல்ல விதமாக எடுத்து சொல்லணும். ஏன்னா அங்கே நற்றாயும் சோகத்தில் இருக்கிறா, அவளை மனம் தேற்றுவதற்கு உன் மகள் நன்றாகத்தான் பிழைத்து கொண்டிருக்கிறாள்னு போய் பாசிட்டிவாக சொல்லணும். செவிலித்தாயோட வேலை அந்த குடும்பத்தோட கண்ணியத்தை காப்பது. பொதுவாகவே தலைவன் தலைவி வந்து தடம் பெறலாமல் பார்த்து கொள்வது, அவங்க திருமணம் செய்ய முற்படுறாங்கன்னு முன்னாடியே தகவல் தெரிஞ்சிருச்சுன்னா அறத்தோடு நிற்பது, பிறகு ஆற்றுப்படுத்துவது, வழிகாட்டுவது, முறை இல்லாமலே திருமணம் நடந்திருந்தாலும் கூட இவங்க தமையன்மாருக்கும் தந்தைக்கும் தகவல் சொல்லி அதை முறைப்படுத்துவது, இந்த மாதிரி பணி. இதில் நான் ரொம்ப நுட்பமாக கவனித்த விஷயம் குறுந்தொகையில், மகளின் உடம்போக்கிற்காக, தலைவியின் உடன்போக்கிற்காக எந்த தந்தையும் புலம்பியதாக ஒரு பாடல் கூட இல்லை. ஒரு பாடல் கூட தந்தையின் புலம்பலாக அல்லது தந்தையின் ஆதங்கமாக, தந்தையின் கோபமாக எங்கேயுமே பதிவில்லை. எல்லாமே தாய்மார்களாகத்தான் இருக்கிறாங்க. அது நற்றாய் புலம்பல் இல்லை, நான் வாசித்தவரை இல்லை. ஆனால் மற்ற அகப்பாடல்கள் இருக்குது, நிறைய இருக்குது. 570 500 நிறைய இருக்குதுங்க, குறுந்தொகையில் காணோம். ஆனால் நற்றாய் வந்து பாத்திரமாக இருக்கிறாங்க. நற்றாய்கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க கண்டோர் கூற்று ஒரு பக்கம் இருக்குது, அப்படிலாம் இருக்குது. நான் இன்றைக்கி நம்ம செவிலித்தாயை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறோம். நற்றாய் ஒருவேளை எனக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து பேசுவாரா என்னவோ. இது இப்போ இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இது கூட ஒரு நல்ல சிந்தனை தான். ஆண்கள் அழுகக்கூடாதுன்னு ஒரு சடங்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல காலங்காலமாக. உண்மையில் ஆண்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் அழுகிறத பல நேரங்களில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதில் ஒரு ஈகோ இருக்குது. பெண்கள் முன்னாடி போய் அழுகிறதா, வெளிப்படுத்துவதா அப்படின்னு சொல்லலாம். இல்லை உண்மையிலேயே திட சிந்தனைன்னு சொல்லிடலாம். இல்லை வெளியே காட்டக்கூடாத அந்த தகப்பனுடைய சுமை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அம்மாவை விட அப்பாவுக்கு தனியாக சொல்ல வேண்டியது. பட் நம்ம இலக்கியங்களில் இருக்க பதிவுகளை வச்சு தான் பேசுகிறோம். இலக்கியங்களில் அந்த காலத்தில் இப்படி இருக்குது. அப்போ ஒரு காலகட்டத்தில் எழுந்த இலக்கியங்களில் ஒரு செய்தி பதிவாகலைன்னா அந்த காலகட்டத்தில் அது நடக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே பதிவு பண்ணுறதுக்கு அவங்க வரலாற்று ஆசிரியர் கிடையாது, டைரி போட்டு எழுதலை. ஏதோ அந்த காலத்தில் எழுதின இலக்கியத்தில் கொஞ்சம் நமக்கு ஓலைச்சுவடியிலேருந்து தப்பிச்சு வந்து சேர்ந்துருச்சு. வராதது எத்தனை கோடி இருந்துச்சோ தெரியாது. அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம அப்படி அறுதிட்டு முடிவு பண்ணவும் முடியாது ஒரு சமுதாயத்தை. அதில் எத்தனை கற்பனை இருந்துச்சு, எத்தனை உண்மை இருந்துச்சுங்கிறதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயங்கள் தான். ஆனால் நம்ம ஓரளவுக்கு சமகாலத்தோடு பொருந்துறதையெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிறோம். அதே உடன்போக்கு இப்போவும் இருக்குது, அதே தாயின் அழுகை இப்போவும் இருக்குது, அதே சமாதானமாகிறதும் பிறகு இப்போவும் இருக்குது, அதே ஆணவ படுகொலையும் இருக்குது, நிறைய இருக்குது. சமகாலத்தோடு அந்த காலம் பொருந்தி போகிறதுனால நம்ம அதெல்லாம் உண்மை மாதிரியே படிக்கிறோம். அதுவும் ஒரு காரணம். இப்போ இந்த பாடலில் தலைவியை பற்றி செவிலித்தாய் நினச்சி பார்க்குறா. உண்மையிலேயே இவள் வந்து வல்லவள் தானா, எப்படி இவ்வளோ வலிமை இவளுக்கு வந்துச்சு? நம்ம கூட வளர்க்கும் போதெல்லாம் நம்ம ரொம்ப சாஃப்டாக தானே வளர்த்தோம், ரொம்ப மென்மையாக தானே இருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தலைவி வந்து உடன்போக்கில் செவிலித்தாயை துறந்து, நற்றாயை துறந்து, ஊரை துறந்து, தோழிமார்களை துறந்து தலைமகனோடு போயிட்டா.
இதில் இப்போ இன்னொரு ஒற்றுமையும் கூட பாருங்கள், எல்லாமே உடன்போக்கு போன அத்தனை பேரும் போன பாதை ஒரே பாதை தான், பாலை வழி பாதை தான். நல்ல ஊருக்குள்ளெல்லாம் நடந்து போக முடியாது, ஒருவேளை தெரிஞ்சிரும்னு சொல்லி அப்படி அவுட்டர்லேயே போனாங்களோ. பாலை நில பாதை தான், அதில் எல்லாமே பாழைத்தனையாக இருக்குது அவங்க போன பாதையெல்லாம். அப்போ அந்த பாதையை நினச்சி தான் செவிலி தாயினுடைய துயரம் அதிகமாகுது. தன் மகளை பற்றி தெரியும், பிறந்ததுலேருந்து வளர்த்ததுலேருந்து இவ எவ்வளவு தைரியசாலின்னு தெரியும், எவ்வளவு மென்மையாக மலர்பாதங்கள் தரையிலே படாமல் தூக்கி வளர்த்தோங்கிறதும் தெரியும், கடினமான பாதைகளில் அவளுக்கு பழக்கம் இல்லைன்னு தெரியும். எப்படி ஒரு தலைவனோட கிளம்பி இப்படி போயிட்டாலே இவ்வளவு தைரியசாலியாய்வா, இவ்வளோ வலிமையானவள் தானா அப்படின்னு அந்த தாய் வருந்துகிற பாடல் தான் இது. நான் முதல்லே குறிப்பிட்ட அந்த செய்தி, உளவியல் செய்தி சொல்லும்போது சொன்னேன், தங்கத்தில் செஞ்ச பாத்திரம். அப்போ வீட்டினுடைய வளமை புரிஞ்சிடும். ஒரே சொல்லலை எவ்வளோ வசதியாக இருந்திருக்குங்கிறது. தங்கத்தில் செஞ்ச பாத்திரம், அதில் பொரியும் பாலும் கலந்த உணவு, நல்ல நெய் பூசிய பருப்பு உணவெல்லாம் ஊட்டும்போது குழந்தைங்க வேண்டாம் வேண்டாம் தான் துப்பிக்கிட்டே இருக்கும். அநேகமாக பசியில் இருக்க குழந்தையாக இருந்தால் கிடைக்கிற பழைய சோறை கூட சாப்பிட்டு வந்திருக்கும். அந்த வீட்டினுடைய வளமை அதில் தெரிஞ்சிருது. செம்பொன் பாத்திரத்தில் பாலோடு பொறி கலந்து கொடுத்த உணவை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதிகமாக இருக்குது, இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னு தள்ளி வச்ச மகள், அது வேண்டாம் மிகுதின்னு சொன்னவ, கையில் இருக்க வளையல்கள் அணிந்திருப்பாங்க, குறு வளையல்கள், அதெல்லாம் ஒரு வர்ணனைக்காக தான். மென்மையானவள், மாந்தளிரை போன்றவள், அல்லது வேறு பாடலில் வேறு பூந்தளிரை போன்றவள் மாற்றிக்கலாம், மானை தேனை பொன்மானையில் மாற்றி போட்டுக்கலாம். அப்படி தலைவியினுடைய மென்மைத்தன்மை, ஹீரோயின்னா ஹீரோயின் தான் எப்போவுமே. எப்படிப்பட்ட பாலை நிலத்தில் போகிறாலாம், தண்ணியே கிடையாது. தண்ணி இல்லாமல் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண முடியும்னு பாருங்கள். தண்ணியே கிடையாது, போகிற வழியில் ஃபால்ஸ் கிடையாது, சுனை கிடையாது, ஆறு கிடையாது, எதுவும் கிடையாது. தண்ணியே இல்லாத ஒரு பாதை, அதை நினச்சா கவலையாக தான் இருக்குது. மரமே இல்லாத பாதை, நிழலே கிடையாது, வெயில் தான், வெப்பத்திலேயே பயணிக்கணும். அப்படி ஒரு பாதை, கடத்தற்கு அரிதான ஒரு பாலை நிலம். நமக்கெல்லாம் பாலைவனம்னா சஹாரா பாலைவனம், தார் பாலைவனம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்குள்ளே வருது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்றோர் படிமம் உண்டாயிற்று. வேறு வழி கிடையாது. அப்பத்தி காலகட்ட பாலைவனத்தை நம்ம எப்படி மனக்கண்ணில் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துக்கலாம். மொத்தத்தில் நீர்வளம் இல்லாத பகுதி. அந்த பகுதியை கடந்து சொல்லும்போது பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு சுனை இருக்குது. இந்த பாலைவன சோலைன்னு சொல்லுவோம் இல்லையா, எங்கேயாவது வறண்ட பகுதியில் போகும்போது ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் இருக்கும். அது மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தான் தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலும் மனித நடமாட்டம் இருந்திருக்காது. அங்கே இருக்கிற தண்ணி என்ன பியூரிஃபைடு வாட்டராக இருந்திருக்க முடியும்? கலங்கி போன தண்ணி, குட்டை சின்னதாக ஒரு சுனையில் கலங்கி போன தண்ணி எத்தனை நாளாக தேங்கி கிடக்குதோ, மழை என்றைக்கு பெஞ்சதோ எவ்வளோ நாளாக அது தேங்கி இருக்குதோ, அது சுனையாக இருந்தால் ஒரு வேளை ஊற்று மண்ணுக்குள்ளேருந்து வந்திருக்கலாம். அதுவும் வெயிலில் இருக்குது, மரநிழலில் கிடையாது, வெப்பத்தில் அது வெந்நீர் மாதிரி இருக்குது. நல்ல தண்ணீர் மாதிரியோ ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரியெல்லாம் இருக்குது, அது வீட்டில் இருக்க மாதிரி. அதை போய் ரொம்ப தூரம் நடந்த களைப்பு, வெயில் பாதை, அந்த இடத்த கடந்து போகணும், தண்ணீர் தாகம், அந்த தண்ணி தான் இருக்குது, வேறு வழி கிடையாது. நல்ல நாளில் வீட்டில் தங்க பாத்திரத்தில் தூய்மையான பாலை கொடுத்தப்ப வேண்டான்னு சொன்னாலே, இப்போ போய் அந்த தண்ணியை 2 கையிலையும் முண்டு தவக்கு தவக்கு தவக்குன்னு குடிக்கிறாளே, எப்படி குடிக்கிறா? எப்படி முடியுது? இதுதான் தாயினுடைய ஆதங்கம். எப்படி அதே நல்ல நாளில் வீட்டில் அந்த தண்ணியை மொண்டு கொடுத்துருந்தா அவள் குடிச்சிருப்பாளா? தங்க பாத்திரத்தில் கொடுத்துருந்தா கூட குடிச்சிருக்க மாட்டா. எப்படி அந்த தண்ணியை போய் குடிக்க முடியுது? வாழ்க்கை, கணவனோடு பயணிக்கிற எதிர்கால வாழ்க்கை குறித்த கனவுகளோடு போகிறவளுக்கு இது எப்படி சாத்தியம்னு தாயால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் அந்த தலைவிக்கு தெரியும், நம்ம தலைவன் போகிற வழியில் நம்ம போயிடணும். அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் சொர்க்கம்தான். கனவு அப்படித்தானே இருக்கும் எல்லா பெண்களுக்கும். அங்கே போய் சேர வரைக்கும் தான் கஷ்டம், சேர்ந்துட்டா சொர்க்கம்தான். நம்ம தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் என்னங்கிறத காட்டவே மாட்டோம். அந்த இடத்தோட நம்ம கிளைமேக்ஸை முடிச்சிடுறோமா, அதனால் தெரியாது இந்த தலைமுறை பெண்களுக்கும் அதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வரும்னு தெரியாது. அந்த காதலும் மனமும் மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறம் தெரிய வாய்ப்பில்லை. 2 திரைப்படங்கள் மட்டும்தான் விதிவிலக்கு. எப்படி அந்த பாலை நிலத்தை அவள் கடந்து போவாளோ அப்படின்னு ஒரு ஆற்றாமை, ஒரு தாயினுடைய நியாயமான ஆதங்கமும் ஆற்றாமையும் தான் அந்த பாடலில் ஒரு புலம்பல் துணியில் வெளிப்படுகிறது. உண்மையில் போகிற வழியில் கொஞ்சம் வெப்பத்தினால இலைகள் உதிர கடைசியில் மரமே மொட்டையாகி போயிருந்திருக்கும். அந்த பாலை பகுதி அப்படி தான் இருந்திருக்கும். ஒரு காலத்தில் மரம் இருந்திருக்கும், செழிப்பாக இருந்திருக்கும். நீர் வறண்டு போகும்போது மரம் இலை உதிர்ந்து அந்த இடம் மொட்டை மரமாக இருக்கும், அப்புறம் பட்டை மரமாக இருக்கும், மரமே இல்லாமல் போயிருந்திருக்கும், நிழல் இல்லாமல் போயிருக்கும். அதனால் எங்கேயோ அங்கே இருந்த ஒரு சுனையை அவள் குடிக்கிற காட்சியை கற்பனை பண்ணக்கூட அந்த தாயால் முடியல. அதுவே வேதனையாக இருக்குது. கற்பனையில் நினச்சி பார்க்கும்போதே அது வேதனையாக இருக்குது. இது தாயினுடைய அந்த விரக்தி மனநிலைங்கிறது 2 இடத்துல. நான் கட்டிப்பிடிக்கும்போது இத்தனை நாளாக சந்தோஷமாக கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்த பொண்ணு எனக்கு வேக்குதுமா தள்ளி நில்லுன்னு சொல்கிற காட்சி, அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை தந்தது. என் கூட படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தவ, காலை மேலே போட்டு தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை
இப்போ குழந்தை பருவ பெண்ணான பிறகு பக்கத்தில் படுத்து வரவங்க விரும்பலை. இதெல்லாம் அந்த மடமை தாய்க்கு பிறகு தான் புரியுது, ரியலைஸ் பண்ண முடியுது, முன்னாடி தெரியல சம்பவம் நடக்கும்போது. இதெல்லாம் தான் அந்த மன உணர்வும் உளவியலும் இணைந்த காட்சிகளாக பார்க்க வேண்டியிருக்கு, அந்த பெண்ணினுடைய உணர்வுகள். அடுத்த பாடல் கயமனார் தான் இந்த 3 பாடலுக்கும் கதாநாயகர், அவர் தான் எழுதுகிறார். இந்த பாலைத்திணையில் 3 பாடலுமே கயமனார் எழுதினது தான். ஒன்று கூடலூர்குள்ளார், இன்னொரு புலவர் எழுதியிருக்கிறாரு. இது 3 பாடலுமே கயமனார் தான். 378வது பாடலும் பாருங்கள். இது தனியாக புலம்பல. இப்போ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட போய் சொல்கிறது? தெய்வத்துக்கிட்ட தான் சொல்லணும். வேறு யார்கிட்ட சொல்கிறது? மனுஷங்கிட்ட சொல்லி எனக்கு ஆறுதல் கிடைக்காது. அப்படியான சூழலில் நான் தெய்வத்துக்கிட்ட தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கஷ்டம் வரும் காலத்தில் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தட்ட நின்று புலம்புறது. அதுதான் இந்த காட்சி. என்ன காட்சின்னா, தெய்வத்துக்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க. எப்படி சொன்னாங்க? சாபம்லாம் கொடுக்கல. என் பேச்சை கேட்காம போயிட்டா, எங்கள் ஊரில் பெரிய பழியும் அவமானம் உண்டாயிருச்சு, அவள் எப்படியோ நாசமாக போகட்டும் அப்படின்னு சமகால தமிழ் சினிமா சொல்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. ரொம்ப இனிமையாக மென்மையாக அந்த தாய் அழகாக சொல்கிறா. அந்த மகள் மீது இருக்கிற அன்பு தான் அதில் வெளிப்படுது. தெய்வமே, அவள் போகிற வழி பாலை நிலம், பார்த்து போகிற இடமெல்லாம் நிழல் இருக்க மாதிரி பார்த்துக்க. கீழே கரடு முரடான பாதை, காலில் பாதம் குத்தும், பரல் கற்கள், சரளை கற்கள், கூழாங்கற்கள் எல்லாம் கிடக்குது. 2 பக்கமும் அப்படி தன்மையான மணல் இருக்க மாதிரி பார்த்துக்க. அவள் நடக்கிற இடமெல்லாம் மணல் பாதையாக போகட்டும். யோசிச்சு பாருங்கள். குளிர்ச்சியான மணல் பாதையாக இருக்கணும், வெப்பம் இருக்கக்கூடாது. போகிற பாதையில் கொஞ்சம் அங்கங்கே மழை பெய்கிற மாதிரியும் பார்த்துக்க. கடவுள்கிட்ட வேண்டுதல் எப்படி பார்த்துங்க? 3 பாயிண்ட்டு தான். நிழல் இருக்கணும், மணல் இருக்கணும், மழை பெய்யணும். தண்ணி பிரச்சனையும் இருக்கக்கூடாது, வெப்பம் இருக்கக்கூடாது, என் மகள் பாதம் நோகக்கூடாது. இந்த 3ஐயும் வேண்டுதலாக வைத்திருக்கிற பாடல் இது. ஞாயிறு காணாத மாநிலர் படிய மலை முதல் சிறுநெறி மணல் மிகத்தாய் தன்மலை தலையவாகுக நம் நீத்து சுடர்வாய் நெடுவேர் காளையோடு மடமா அறிவை போகிய சுரனே. மடமா அறிவை இவ மகதான், வேற யாரு? மடம்ங்கிற குணம், மாமை நிறம், அறிவைங்கிறது இளம் பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு தமிழ் சொல் தான். 8 வகை பருவத்தில் அறிவை. அந்த பெண் யாரோட போகிறா? கையில் வேல், நீண்ட வேலை வைத்திருக்கிற ஒரு காளை, ஆண்மகன். அப்போ அதில் ஒரு நம்பிக்கை தெரியுது பாருங்களேன். இவ்வளவு மோசமான பாதையில் போனாலும் பாதுகாப்பாக தான் போயிட்டுருக்கிறான். ஏன்னா பக்கத்தில் வேலோடு ஒரு ஆண்மகன் போயிட்டுருக்கிறான், அவன் தலைவனை நம்பி போயிட்டுருக்கிறான். அதில் ஒரு சின்ன நம்பிக்கை தொனிக்குது. அதில் ஒரு காட்சி அந்த இடத்துல. ஏன்னா இப்போ அவனுக்கு புத்தியை கொடுன்னு கடவுளை வேண்டலையே, அந்த கூட போயிட்டுருக்கவனுக்கு புத்தியை கொடுன்னுலாம் வேண்டலை, அவன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. வேல் வைத்திருக்கிற ஒரு பெண்ணை பாதுகாக்கக்கூடிய கம்பீரம் நிறைந்த காளை ஒருவனோடு போய் கொண்டிருக்கிறா. அது பிரச்சனை இல்லை, அவளுக்கு போகிற பாதை தான் பிரச்சனை. இவ்வளவு மென்மையாக செல்லமாக வசதியாக வாழ்ந்த மகள் செல்லுகிற பாதை தான், அதுக்கு தான் கடவுள்கிட்ட அங்கே வேண்டுகோள் வைக்கிறார். அந்த சென்ற ஞாயிறு தோன்றாதபடியான, ஞாயிறு சூரியன் தோன்றாத இடம்னு ஒரு இடம் இருக்க முடியுமா என்ன? ஆனால் அந்த சூரியனுடைய வெப்பம் தாக்காதபடியான ஒரு மாட்சி கொண்ட ஒரு நிழலை அவள் செல்லுகிற பாதை எங்கும் நீ தந்து அருள்வாயாக. மலையிடத்தில் அவங்க போகிற பாதை, மலைநாட்டை சேர்ந்த தலைவன், அங்கே போகிற வழி சின்ன வழியாக தான் இருக்கும். ஆனால் போகிற வழியெல்லாம் மிகுதியும் மணல் பரப்பு இருக்கணும், குளிர்ந்த மழை பெய்ததாக இருக்கட்டும். இப்படியெல்லாம் அவள் சென்ற வழியில் கடந்து போவதற்கு இனிமையான காட்சி. ஏன்னா பிக்னிக்காக போயிருக்கிறாங்க, இனிமையாக போய் சேரணும், மகிழ்ச்சியாக போய் சேரணும். இது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி, தாய் இப்படியெல்லாம் நினைப்பாளே கஷ்டப்படுவாளேன்னு மகள் ஒருபோதும் நினச்சி பார்க்கல. நினைக்கக்கூடிய சூழலும் அங்கே இல்லை, எந்த இடத்துலையுமே இல்லை. அதனால் இது ஒரு பாடல், புலம்பல் பாடல் கணக்கில் தெய்வத்திடம் புலம்பல்னு வச்சுக்கலாம். செவிலித்தாய் தெய்வத்திடம் வேண்டியது அப்படின்னு. நிறைவான ஒரு பாடல் 396வது பாடல். எளிது என உணர்ந்தாலோ, எப்படி அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டா? முதல்ல நான் இந்த குறிப்பிட்ட பாடல் தான் இது. இப்போ உடன்போக்கு போன போது முதல்ல சொன்ன வெப்பம் எல்லா பாலை நிலத்திலையும் இருக்கும். செவிலித்தாயினுடைய நினைவில் எழுவது முதல்ல விஷயம், வீட்டில் குழந்தைய நம்ம எப்படிலாம் வளர்த்தோம், இத்தனை வருஷமாக எப்படியெல்லாம் பாசமாக இருந்தா. நேற்று கூட என்கிட்ட அம்மா எறும்பு கடிக்குதுன்னு சொன்னாலே நான் நல்லா சரிப்படுத்தினேன். அப்படிப்பட்ட பிஞ்சு குழந்தை. அடுத்த நாள் காட்சி மாறி இருக்குது. எப்படி இது நடந்துச்சு? எவனோ ஒருத்தன் மயக்கி இருக்கிறான். அந்த எவன் மயக்கினானோ அவன் மேலே கோவப்படுறத காட்சி பாடல்களெல்லாம் இருக்குது அகப்பாடல்களில், குறுந்தொகையில் இல்லை, ஆனால் மற்ற இடங்களில் இருக்கிறது. இப்போ இதில் போகிற பாலை நிலத்தினுடைய காட்சியில் ஒரு 2-3 பாருங்களேன். ஓமை மரம், அந்த மரப்பட்டையை குத்திக்கிட்டு தன்னுடைய யானை தன்னுடைய கோட்டினால் குத்தி கொண்டு நிற்கிறது. யானை எதுக்காக அந்த மரப்பட்டையை குத்தி நிற்குதான்? தண்ணி தாகத்தில் நிற்குதான்.
ஓமை மரப்பட்டை ஈரப்பசையோடு இருக்குமா, அந்த பட்டையை உரித்து யானை தன்னுடைய தாகத்தை தணிப்பதாக ஒரு கூற்று இருக்குது. அந்த யானைக்கே அங்கே ஒன்றும் இல்லை, அந்த மரம் காஞ்சி போச்சு. ஓமை மரம் ஒருத்தல்னா ஆண் யானை. அந்த ஆண் யானைக்கே அந்த இடத்துல மரத்தை முட்டிக்கிட்டு நிற்கிது தண்ணி கிடைக்காம. அந்த பக்கம் மலையில் மேகங்கள் முட்டி கொண்டு இருக்குது. 2 மேகங்கள் முட்டும் போது ஒளி எழுகிறது, பேரொளி, இடி சத்தம் கேட்குது. அந்த இடி சத்தம் பார்த்தோன்னா பொறுமையாக யானை நிற்குது. ஏன், இடிக்கு அப்புறம் மழை வந்துடுமே, தண்ணி கிடச்சிருமே அப்படிங்கிற ஒரு காட்சியில் நிற்குது. இப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இவன் எப்படி அவ்வளவு லேசாக அந்த பாதையை கடந்து போயிடலாம், அவங்க கூட போகிறது ரொம்ப எளிமையாக இருக்கும்னு எப்படி நினச்சா? இதுதான் செவிலித்தாயோட நினப்பு. அது அவ்வளவு சுலபமான பாதை, தலைவனோட போயிடலாம், வாழ்க்கை நடத்திடலான்னு எப்படி அவன் நினச்சா? பாலை நிலத்தினுடைய பாதை வழி கற்பனைக்கும் எட்டாதது. உண்மையில் அந்த பாலை நிலத்தை கடந்து போனவங்க யாரும் திரும்ப வந்து இவங்ககிட்ட சொல்லலை. அதை பற்றி நிறைய கதைகள் இருந்திருக்கு, கட்டுக்கதைகளும் இருந்திருக்குது, உண்மையும் இருந்திருக்கும். அந்த பாலை நில பாதையை பெண்கள் கடந்திருக்க வாய்ப்பு இல்லை தனிப்பட்ட முறையில். பாலை நிலத்தில் கல்வர்கள் இருப்பாங்க, கல்வர் பயம் இருந்திருக்கும். கூட்டமாக போகும்போதே அதெல்லாம் இருந்திருக்கும். பாலை நிலத்தோர் தொழிலே வந்து வழிப்பறி செய்தலும் நிறை கவர்தலும் தான் கருப்பொருள் சொல்லுது. அப்படியான ஒரு பாலை நிலத்தை பற்றி மகள் எப்படி இவ்வளோ ஈஸியாக நினச்சா அப்படிங்கிறது தான் தாயினுடைய தாங்க முடியாத ஒரு எண்ணமும் ஆற்றாமையும் கூட. எப்படி இவ்வளோ நினச்சா? விளையாடும்போது கூட பால் கொடுத்தா குடிக்க மாட்டா, விளையாட்டு ஞாபகம். பந்து கொடுத்தா வேணான்னு தள்ளி விடுவா. எனக்கு விளையாட்டு ஒரு பருவம் மாற இது மாறுது. பால் வேணாம், பந்து வேணாம், உடன் விளையாடுகிற தோழிகள் வேண்டாம். முதல்ல விளையாட்டுலேயே ஞாபகம், சாப்பாட்டு ஞாபகம் வராது. விளையாடுற குழந்தைங்களை கூப்பிட்டா சாப்பிட வர மாட்டாங்க. அது ஒரு காலகட்டம். வளர்ந்த பிறகு இந்த விளையாட்டும் பிடிக்கல, பந்தும் பிடிக்கல, பாலும் பிடிக்கல, தலைவன் மட்டும்தான் பிடிச்சிருக்குது. அப்படி ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய அவள் எப்படி தான் போய் இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியல. யானையை கடந்து போகணும், அந்த யானைக்கே தண்ணி தாகமாக இருக்கிற பாலை நிலத்தை கடந்து போகணும். ரொம்ப கடுமையான சத்தம், இறைச்சல், ஒரு அமானுஷ்யம்னு வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரியல, அது தமிழ் சொல்லும் கூட இல்லை. ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத சூழ்நிலையில் கூட ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணிப்பது என்பதே ரொம்ப இக்கட்டு அந்த காலத்தில். இவன் மட்டும் தலைவனோட நம்பி போய்கிட்டு இருக்கா. ஏதோ தலைவன் கையில் ஆயுதம் வச்சுருக்கிறான், அந்த ஒரு தைரியம்தான். இதெல்லாம் மனசுக்குள்ளே அந்த தாய்க்கு தன் மகள் குறித்த சிந்தனையாக இருக்குது. அவள் திருமணம் செய்து கொண்டு போனதை காட்டிலும் நமக்கு தகவல் அறிவிக்காமல் முறையாக திருமணம் இப்போ இதில் சில இடத்துல நற்றாய் செவிலித்தாய் பேசிக்கும்போது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்மளே பண்ணி வச்சுருக்கலாமே, முறையாக பெர்மிஷன் கேட்டிருந்தால் பரவாயில்லையே. இந்த சிந்தனை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இருந்திருக்குது, இன்றைக்கும் இருக்குது. மாற்றமே இல்லாத ஒரு விஷயமாக இது தொடர்கிறது தமிழ் சமூகத்தில். திருமணங்கள் சிலருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவும் பலருடைய மனத்தை காயப்படுத்துவதாகவும் தான் அமைந்து விடுகிறது அப்படிங்கிறத நம்மால் ஓரளவுக்கு உணர முடிகிறது. வெள்ளி வீதியார் பாடலில், குறுந்தொகை 44வது பாடலில் ஒரே ஒரு செய்தி. செவிலித்தாய் வந்து, ஏங்க இந்த பக்கமாக என் மக போனாலா பார்த்தீங்களா, இந்த பக்கமாக போனாலா, யாரோ ஒருத்தர் வழியில் சொல்லுவாங்கள்ல, ஆமாம் அந்த அவங்க கூட போனால் பார்த்தேன் இந்த இடத்துல அப்படின்னு. ஏன்னா தகவல் தொடர்பு வசதி இல்லை, ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. செல்ஃபோன்லாம் மகள் வச்சுருக்கல, ட்ராக் பண்ண முடியாது. இப்போலாம் சிம்மை வச்சு பார்க்குற மாதிரிலாம். வெளியில் போனாவே தகவல் தொடர்பு வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. வெஹிக்கிளில் ரொம்ப தூரம் போக முடியாது, நடந்து தான் போயாகணும். போகும்போது சொல்லுவாங்கன்னு நம்பிக்கையில் தலைவி, உடன் போன தலைவியை நோக்கி செவிலித்தாய் தேடிக்கிட்டு போகிறா. போகிற வழியில் பார்த்தா காலெல்லாம் ஓஞ்சி தடுமாறுது, மனக்கவலையும் உடல் சோர்வும் ஆட்டி படைக்குது. எதிர வர்றவங்களை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு, கண் ஒளி மழுங்கி விட்டதான். அவ்வளோ முகங்களுக்குள்ளே தேடுறா, இதில் எது என் மகள் முகம், எது அவன் கூட்டிகிட்டு போனவன் முகம்னு தேடுறாளாம். கண்ணும் ஒளி மழுங்கி விட்டது. தலைவனும் அல்லாத என் மகளும் அல்லாத பிறரெல்லாம் என் கண்களுக்கு எப்படி தெரிகிறார்கள்னா, அகன்ற வானத்திலே தெரிகிற விண்மீன்களைப் போல. ஆயிரக்கணக்கான பேரை நான் கடந்துட்டேன், லட்சக்கணக்கான பேரை நோக்கி பயணிக்கிறேன், எதுலேயும் என் மகள் முகம் தெரியல, மகள் கூட்டிகிட்டு போன தலைவன் முகமும் தெரியல. அப்படி ஒரு ஆற்றாமையான பாடலை வெள்ளி வீதியார் எழுதியிருப்பார். எதிரிலே இருப்பவர்களெல்லாம் வான்மீன்களைப் போல பரவி இருக்கிறார்கள், என் கண்ணிலே பட வேண்டியவர்கள் படவில்லை அப்படிங்கிற அந்த செவிலித்தாயினுடைய ஆற்றாமை. மோசிகீரனார் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் குறுந்தொகையில், செவிலித்தாய் கூற்றாக ஒரு 84வது பாடல்னு நினைக்கிறேன். அதுதான் முதல்ல நான் 2-3 முறை குறிப்பிட்டது போல, நேற்று தழுவிய போது என்னை வெறுத்தால் வியர்க்கிறது என்றால் அதற்கான காரணம் இன்றுதான் எனக்கு தெரிந்தது அப்படிங்கிற அந்த மோசிகீரனாருடைய செய்தி மிக சிறந்த உளவியல் செய்தி. அது நேற்று அப்படி நினச்சி தானே என்னை ஒதுக்கியிருக்கிறா அப்படின்னு. அதில் நிறைய வர்ணனைகள்லாம் இருக்கும். நீர்ப்பூக்கள், களவொழுக்கத்திலே தலைவன் தலைவியதிலே இன்பம் கண்ட தலைவி செவிலித்தாய் தழுவும் போது வியர்க்கிறது விடு என்று சொல்லுவது, அதற்கு முன் சொல்லாத ஒன்றை ஏன் சொன்னால் என்று அப்போது எனக்கு புரியவில்லை, இப்போது புரிந்தது. காதலன் தழுவுதலை தவிர தாயாகிய நான் தழுவுவதை கூட அவள் விரும்பாதவளாயினாள் என்பது புரிகிறது.
அப்படின்னு செவிலித்தாய் வருத்தப்பட்டு சொல்லுகிற பாடலை மோசி கிரணார் படைத்திருப்பார். மொத்தமாகவே குறுந்தொகையில் ஒரு செவிலித்தாய் கூற்றாக 9 பாடல்கள் தான் நான் முன்பே குறிப்பிட்டது போல இருக்கிறது. 144வது பாடல் மதுரை ஆசிரியர் கோடங்கொற்றனார். அதுவும் செவிலித்தாய் கூற்று, அதே சிறந்த புலம்பல் தான். வெப்பமிக்க பாலை வழி அதே வர்ணனை தான். கடற்கரையில் உப்பங்களிகளில் கருங்குவளை மலர்களை பறித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த என் மகள், வெண்மையான மேற்பரப்பிலே நுரைகள் நிரம்பிய கடல் அலைகளில் விளையாடி கொண்டிருந்த என் மகள், என்றும் பிரிதலில்லாது தன் தோழியரோடு தான் விரும்புகிறவாறெல்லாம் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த என் மகள் இதையெல்லாம் துறந்து இங்கிருந்து சென்று விட்டாள். இனிமேல் அவள் தோழிகளோடு விளையாட போகிறதில்ல, கடல் அலையில் கால் நினச்சி விளையாட போகிறதில்ல. இவங்க வீடு இருக்கிற இடம் அது, அவன் மலைநாட்டில் வேறு பகுதியில் வீட்டில் இருப்பாங்க. திரும்ப இங்கே இருக்கிற மலர்களை பறித்து அவள் விளையாட போவதில்லை. அந்த சின்ன பெண் இனி மீண்டு வரப்போவதில்லை என் மகளாக, இன்னொருவனுடைய மனைவியாகி விட்டாள் அப்படிங்கிற செய்தி தான் அதில் இருக்குது. எப்போவுமே ரீவைண்ட் பட்டன் கிடையாது வாழ்க்கைக்கு அப்படிம்பாங்க. நடந்துருச்சுன்னா நினைவுகள் மட்டும்தான் பின்னோக்கி செல்லும், வாழ்க்கை முன்னோக்கி செல்லும். எந்த இடத்துலையுமே ஒரு நொடியை கூட போன நொடி கடந்து போனது தான், இந்த நொடி கிடையாது, இந்த நொடி வேற புதுசு. எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் வரலாம், கடந்த காலம் குறித்த நினைவுகள் மட்டும்தான் எஞ்சும். மனிதனுடைய வாழ்வினுடைய இறுதியிலே கூட எதை சாதித்தான் என்று யாரை கேட்டாலும் நினைவில் இருக்கிற மனதில் இருக்கிற மீட்டு கொண்டு வருகிற நினைவுகள் மட்டும்தான் அவனுடைய வாழ்நாள் சாதனையாக இருக்கும். வேறு எதுவும் சேர்த்து வைக்க முடியாது. எந்த மனிதரும் பொன் பொருள் சேர்க்கிறதெல்லாம் நிரந்தரம் அல்ல. வேறு எதுவும் சேர்த்து வைக்க முடியாது, யாரையும் சேர்த்து வைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் உடன் வந்தவர்கள் எல்லோரும் கடைசி வரை வரப்போகிறவர்கள் கிடையாது. 10 வயதிலே ஒரு நண்பனை இழந்திருக்கலாம், 20 வயதிலே பெற்றோரை இழந்திருக்கலாம், 30 வயதிலே கட்டியவரை இழந்திருக்கலாம், 40 வயதுகளிலே ஒருவருமே பேசுவதற்கு ஆள் இல்லாமல் கூட இருக்கலாம். வாழ்க்கை சூழல் மாறிக்கொண்டே போகலாம். நினைவுகள் மட்டுமே மாறாதது, அழியாதது. அந்த நினைவுகள் தான் படைப்பாளர்களால் படைப்புகளாக தரப்படுகிறது. இந்த கவிதை யாரோ ஒருவருடைய நினைவு, யாரோ ஒருவருடைய மன எண்ணம், யாரோ ஒருவருடைய மன அழுத்தம், யாரோ ஒருவருடைய மன எழுச்சி, யாரோ ஒருவருடைய அச்சம், யாரோ ஒருவருடைய சினம், யாரோ ஒருவர் காட்டிய அன்பு, ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு மனித மனதிலே ஓடிய மன ஓட்டங்கள், அதுதான் இலக்கியமாக மலர்ந்திருக்கிறது. குறுந்தொகையை நாம் இப்படி பார்த்தால் இன்னும் கூட சுவையாக ஒவ்வொரு பாடலையும் ரசித்து விட முடியும். நிறைவாக ஒரு சிறுகதையை சொன்னால், ஒரு படைப்பாளன் படைப்பை இயற்றுவதனுடைய நோக்கம் தன்னுடைய நான் நினைக்கிற உணர்வை வாசகனும் பெற்றிருக்கிறானா என்று எண்ணுவதுன்னு புரிய வச்சிட முடியும்னு நினைக்கிறேன். அது எல்லோருக்கும் தெரிந்த கதை தான். பூமாலைன்னு ஒரு கேரக்டர், உங்களுக்கு கதை ஞாபகத்தை வந்துருச்சு. கதாநாயகன் பேரை சொல்லும்போதே நெய்தல் நில தலைவன் வச்சுக்கோங்களேன். அவன் அன்றைக்கி வேலைக்கு போகணும், வீட்டுக்கு முன்னாடி குறுக்கணருக்கு நடந்துக்கிட்டு இருக்கான். அம்மா கூப்பிட்றாங்க, தம்பி வேலைக்கு போகலையா, இன்றைக்கி போக வேண்டாம்ப்பா. இல்லைம்மா முதலாளி வர சொல்லுவார், இல்லைன்னா கடிஞ்சிக்குவார். நிறமாசமாக இருக்கிற அவன் சம்சாரம் இப்போவோ அப்போவோன்னு இருக்கு, மருத்துவச்சி பிரசவமாக போகுதுன்னு சொல்லியிருக்கிறா. குழந்தையும் தாயும் பார்த்துட்டு போயிடப்பா, வயதான தாய் கிழவையினுடைய கருத்து. சரின்னு மீற முடியாமல் நிற்கிறான். அங்கேருந்து ஆள் வந்துட்டான். உன்னை முதலாளி கூட்டுற சொன்னார், வேலைக்கு உடனே வந்தாகணுமா அப்படின்னு. இல்லை இன்றைக்கி என் வீட்டில் தலைப்பிரசவம், உங்களுக்கு தெரியும் நிறமாசம். இல்லை அதெல்லாம் நேரில் வந்து நீ சொல்லிக்க, லீவ் லெட்டர் கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம், நேரில் வந்து சொல்லு அப்படின்னு அவன் கூப்பிட்டான். என்ன வேலையில் இருக்கிறான்னா, தண்ணீருக்குள்ளே மூழ்கி முத்து குளிக்கிற வேலை. அது அவனுடைய தொழில். ரொம்ப கடினமான பணி, மூச்சை அடக்கணும். ஒரு நொடி மூச்சு தவறுனா உயிர் அபாயம். அந்த முதலாளி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார், இத்தனை மாதத்துக்கு குத்தகைக்கு அந்த தண்ணியில் இப்படி முத்து குளிக்கலான்னு. நிறைய தொழிலாளர்கள் அவர்கிட்ட இருந்தாலும் பூமாலை மேலே அவருக்கு ஒரு தனி வாஞ்ச. எப்போவுமே நல்லா வேலை செய்கிற வேலைக்காரனா எல்லா முதலாளிக்கும் பிடிக்கும். போன உடனே, என்னடா அவளை கை வசந்துருச்சா உனக்கு, ஒரு நாள் கூலி வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டியோ, அவருடைய அதிகார தோரணையில். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எஸ்எம்மா, வீட்டில் இந்த மாதிரி. ஏண்டா தகவல் வந்தால் நான் உடனே உன்னை அனுப்பிட மாட்டேனா, குழந்தை பிறந்துருச்சுன்னு வந்து சொன்னால் உடனே அனுப்பிட போகிறேன், இதுக்கு என்ன வந்து வண்டியில் ஏறு அப்படின்ட்டாரு. ஆற்றங்கரையோ கடற்கரையோ போன உடனே அங்கேருந்து ஒரு சின்ன படகு, எல்லோரும் ஏறி போகணும். அந்த கரையிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் போய் தான் அந்த வேலையை செய்ய முடியும். கடற்கரையில் முத்து குளிக்க முடியாது. அங்கே போய் வாகனத்தில் இவங்க அந்த எண்ணெய் மாதிரி கொண்டு போவாங்க. உடல் முழுக்க அந்த எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு அவங்க தொழிலுக்கு தயாராகணும். சாப்பாட்டை எடுத்துகிட்டு போகணும், மதிய உணவு டப்பாவில் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அவங்க கிண்டலும் கேலியுமா பேசிக்கிட்டே போகிறாங்க தொழிலாளர்கள்லாம். ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, பெண் குழந்தைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, பூமாலைக்கு இனிமேல் யோகா காலம் தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்க 2-3 படகுகளில் முதலாளி ஒரு படகுல இருக்காரு, சேகரிக்கிற பொருட்களை வைக்கிறதுக்கு ஒரு படகு, இவங்க ஆட்கள் ஒரு படகு. அங்கே நிற்கிறாங்க, உள்ளே குதிக்கிறாங்க. மதிய உணவு வரைக்கும் நிறைய கொண்டு வந்து சேர்க்குறாங்க. கையில் கிடைக்குது, சங்கு முத்து என்ன கிடைக்குதோ எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறாங்க, கடலுக்குள்ளேருந்து கிடைக்கிற பொருட்கள். அதுலேயும் மற்றவங்களை விட அதிக முறை மூழ்கி வந்து அதிக பொருளை எடுத்து வந்தவன் பூமாலை தான். அவன் நல்ல வேலைக்காரன் எப்போவுமே.
அவன் உள்ள தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும்போது அங்கே கரையிலேருந்து இன்னொரு படகு இங்கே வருது. அந்த படகை பார்த்தோன்னே முதலாளிக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, இவன் ஏன் இங்கே வர்றான் அப்படின்னு. பூமாலையோட தம்பி அந்த படகுல வந்துக்கிட்டு இருந்தான். இங்கே தொழிலாளிகள்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு. பூமாலையை வந்து சாப்பிட்லான்னு சொன்னப்போ இன்னும் ஒரு முழுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு உள்ளே போயிருக்கிறான். அவன் அதை விட இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணுங்கிற ஆசை இருக்கிறவன். வந்த உடனே அவனை கேட்டாங்க, என்னப்பாச்சு, அண்ணி இறந்து போச்சு. அவன் சொன்ன செய்தி அவ்வளோதான். குழந்த அதுவும் தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சான். இப்போ இவங்கெல்லாம் அப்படியே சாப்பாட்டில் கை வச்சவங்க அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. உள்ளேருந்து பூமாலை எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி முதலாளின்னு கத்திக்கிட்டு கையில் தூக்கிட்டு வரான். பயங்கர சந்தோஷமாக வரான், கிடைத்திருக்கிற ஒரு பொருளை கண்டெடுத்த மாதிரி. முதலாளி வலம்புரி சங்கு. அந்த முதலாளிக்கு கண்ணெல்லாம் அப்படி விரியுது, மகிழ்ச்சி. ஆஹா, பல லட்சம் பொறுமே, பணக்காரங்க வீட்டிலலாம் வச்சு கும்பிடுவாங்களே, கொண்டாடுவாங்களே, நம்ம மொத்த கான்ட்ராக்ட் பணத்தையும் இந்த ஒரு சங்கில் எடுத்துடலாமேன்னு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்படியே திரும்புகிறான் பூமாலை பக்கத்தில். அண்ணே, மதினி தவறி போச்சுனே. அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அவனுடைய மகிழ்ச்சி மாறியது. அவனை அறியாமல் கை நழுவி அந்த வலம்புரி சங்கு தண்ணிக்குள்ளே போகுது. பிடுறான்னு கத்துறாரு முதலாளி. அவன் எங்கே போய் பிடிக்கிறது? அவனை தூக்கி படகுல போட்டுட்டு தம்பி கரைக்கு போயிட்டான். சாப்பிட்டுக்கிட்டதுனால இறங்கி குதிங்கடா, அந்த இடத்துல போய் திரும்ப எடுத்துகிட்டு வாங்களா அப்படின்னு முதலாளி. எல்லோரும் தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. முதலாளிக்கு தாங்க முடியாத துயரம். நல்லா பாருங்கள், கதையில் தாங்க முடியாத துயரம் யாருக்கு? ஆனால் இங்கே முதலாளிக்கு இவருக்கு தாங்க முடியாத துயரம். இவர் உடனே போனவுடனே 2 நாள் கழித்து ஆள் விடுறாரு அவனுக்கு வர சொல்லி. அவன் ஆள் பாதி ஆளாயிட்டான். மனைவி இல்லை, முதல் பிரசவத்தில் வாரிசு இல்லை, இனிமேல் யாருக்காக வாழ போனேன், எங்கள் அம்மா அப்போவே சொன்னிச்சு போக வேண்டான்னு வேற. அப்படிலாம் அவனுக்குள்ளே ஓடுமா இல்லையா? உணவு இல்லாமல் கிடக்கிறான். போகிறான், தம்பி நீ வந்து எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்ட, என்னுடைய அசட் அது, நீ தேடி எடுத்துகிட்டு வரதெல்லாம் எனக்கு சொந்தம், உனக்கு கூலி தான், நீ வேணும்னே எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன்னு முதலாளி மிரட்டுறாரு. திரும்ப வந்து அதே இடத்துல குதிச்சு நீ எடுத்து கொடுத்தா தான் விடுவேங்கிறார். ஐயா, எனக்கு உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை, இனிமேல் என் உடம்பு ஒத்துழைக்காது, அப்படிலாம் குதிக்க முடியாது, என் சம்சாரமும் இல்லை, வாழ்க்கையே போச்சு, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவர் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்கிட்ட வேலை செய்கிற பூமாலைங்கிறவன் வேணும்னே திட்டமிட்டு என் பொருளுக்கு இழப்பு ஏற்படுத்திட்டான், எனக்கு பெரும் நஷ்டம் என் தொழிலில், நீங்கள் அவனை மீட்டு கொடுக்கணும், என்னன்னு விசாரிக்கணும். வீட்டுக்கு போகிறாரு ஒரு காவலர். இந்த மாதிரி கூப்பிட்றாரு. எப்போ அவர் நடந்ததை சொன்னாலும் அவன் கேட்குற நிலைமையிலே இல்லை, அவன் சொல்லவும் நிலைமையில இல்லை, இவர் கேட்குற நிலைமையிலும் இல்லை. வந்த புகாருக்கு அவர் நடவடிக்கை எடுக்கணும், அவருடைய கடமை. கூட்டிகிட்டு போன உடனே, ஏப்பா நீ வந்து அவர் பொருளை எடுத்து கொடுத்துரு, விட்டுருவார், இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு யதார்த்தத்தை சொல்லிட்டார் காவலர். உடனே அவன் விருப்பம் இல்லாமலேயே அவனை படகுல ஏற்றி கரையிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகிற உடனே அவனை உடம்பெல்லாம் பூசி அவன் சிந்தனையாகவே இருக்கிறான். அவன் மனம் குழம்பிய நிலையில். தெளிவாக இருக்கிற பூமாலையாக இருந்தால் நேரம் குதிச்சிருப்பான் உள்ள. அவன் போய் உள்ளே இறங்கி தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். மற்ற தொழிலாளர்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அவன் 2 முறை 3 முறை போயிட்டு வரும்போது 3ஆவது தடவை போனவன் வரல. போய் கொஞ்சம் நேரத்தை பார்த்தீங்கன்னா மூச்சு அடக்கிற நேரம் கணக்கு தெரியும். உடனே மற்றவங்கள குதித்து பாடுறாங்கிறாரு. போனால் உள்ள பாடி தட்டுப்படுது. கரைக்கு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து கரையில் தூக்கி போட்டாச்சு பூமாலையே படகுல. அப்போவும் அவன் கையை இறுக்கமாக மூடி பிடிச்சிருக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த வலம்புரி சங்கு அவன் கையில். அப்போவும் அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு அதிர்ச்சியும் சந்தோஷமும், அந்த காவலருக்கும் பங்கு தரேன்னு சொன்னாரோ என்னவோ தெரியல. அவரும் அங்கே இருந்திருக்கிறார், மகிழ்ச்சி. அந்த கதாசிரியர் அப்படி எழுதியிருக்கிறார், நாம் ஒன்றும் சொல்லலை. எழுதினவர் நான் பார்த்த சாரதி. கதை வலம்புரி சங்கு, சிறுகதைகள். இப்போ என்ன விஷயம்னா, கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் அநேகமாக. நீங்கள் ஏதோ இன்னும் எதிர்பார்க்குறீங்க அடுத்த காட்சி. விஷயம் என்னென்னா, அந்த வலம்புரி சங்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது என்று நம்பப்பட்டது. அதிக பணம் வைத்திருப்பவர்களால் நம்பப்பட்டது. அதிக விலைக்கு போகும்னு நம்பினாங்க. உண்மையில் வலம்புரி சங்கு கிடைத்தால் ஒருத்தன் வாழ்க்கையில் வளமாக வாழ முடியுங்கிற நம்பிக்கை உண்மையாக இருந்தால், முதல்ல கிடைச்சதில்ல அவனுக்கு. அவன் வாழ்க்கை என்னாச்சு? முதல் முறை அவன் மேலே கொண்டு வரும்போது கிடைச்ச செய்தி மனைவி மகள் இறப்பு. 2வது முறை அவன் கையில் கிடைச்ச போது அவனே இறந்து போனான். அப்புறம் எப்படி அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய வலம்புரி சங்காக இருக்க முடியும்? மூட நம்பிக்கைகளை எப்படி சாட முடியுங்கிறத ஒரு கதை வாயிலாக கூட கொண்டு வந்து விட முடியும் ஒரு படைப்பாளனால். இப்போ இந்த கதை ஒரு உணர்வை கடத்துச்சு இல்லையா அவங்கக்கிட்ட? கதை எழுதப்பட்டது என்றைக்கோ 40-50 வருஷம் முன்னாடி, நான் படித்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ. ஆனால் சொல்லும்போது இப்பொழுதும் இந்த நொடியும் நம்ம அந்த பூமாலையை கண் முன்னாடி கொண்டு வந்து நினச்சி பார்க்குறோம் இல்லையா? இதுதான் அந்த படைப்பின் வெற்றி, படைப்பாளனின் வெற்றி. இதை சங்க இலக்கியம், செவ்வியல் இலக்கியம், குறுந்தொகையில் பங்கெடுத்திருக்கிற அத்தனை புலவர்களும் செய்திருக்கிறாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் உயிர்ப்புத்தன்மையோடு இருக்கிறது, கால எல்லைகளை கடந்திருக்கிறது. ஒரு மொழியினுடைய பயன்பாடு என்பதே அதை உயிர்ப்போடு வைத்திருப்பது, அதன் வேர்களை களையாமல் வைத்துக்கொள்வது. தமிழ் மொழியினுடைய வேர்களாக செவ்வியல் இலக்கியங்கள் இருக்கிறது. அதை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிற நல்லோர் அனைவருக்கும் வாழ்த்துகளும் நன்றியும்.